இப்போ இப்போ மார்க்கெட் வந்து இப்படி இருக்கான். ஓகேங்களா? நீங்க வந்து இப்போ 4 ஹவர்ல வந்து இப்படி இருக்கீங்க. நீங்க 4 ஹவர்ல என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணுவோம். கரண்ட் மார்க்கெட்டோட நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ் இருக்கு, பிஓஎஸ் இருக்கு. இந்த இடத்துல அ ஸ்வீப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ விக் விட்டுருக்கான். இந்த இடத்துல இப்படி பிஓஎஸ் வந்து போடும். ஓகே. இப்போ இந்த ஹை வந்து இங்க பிரேக் ஆயிருக்கு. அப்போ லோ அப்படின்றது இங்க தான் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இந்த லோ வந்து எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து நமக்கு சோச். ஓகேங்களா? ஸோ கரண்ட் மார்க்கெட்டோட நம்ம என்ன பண்ணுவோம், பிஒய்ஸ் சோச், பிஒய்ஸ் சோச் இந்த மாரி வந்து போயிட்டுருப்போம். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த மூவ்மெண்ட் வந்து என்ன மூவ்மெண்ட் ப்ரோ? லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டா? ஆமா. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சா கீழ இருந்து இப்படியே மேலேயே போயிருக்கான். ஸோ கண்டிப்பா இந்த லோ வந்து ஹிட் பண்ணுவான். அப்போ இந்த லோ ஹிட் பண்ணானா, நமக்கு பை ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா? இந்த லோ ஹிட் பண்ணிட்டு, நமக்கு பை ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கீழ வந்து ஒரு டிமாண்ட் வந்து இருந்துச்சுன்னா, இந்த டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகும். ஆனா, இது பை பண்ணி ரீட்ரேஸ்மென்ட்டா போகுமா? இல்ல இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டு மேல போகுமா? அப்படின்றது வந்து பார்க்கணும். எப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாரி இப்படி மேல வந்து போயிட்டுருக்கான். இங்க இருக்கான். இப்போ இந்த இடத்துல சம்வேர் இப்போ கீழ இங்க ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் வந்து இருக்கு. இங்கேயும் டிமாண்ட் இருக்கு. இதுவும் டிமாண்ட் வந்து இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட்ல ரெஸ்பெக்ட் பண்ணாம, இதுலயும் ரெஸ்பெக்ட் பண்ணாம இப்படி கீழ வந்து போறான். ஏன்னா, இது 2மே லிக்விடிட்டியா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் இப்படி வரலாமா? இல்ல மேலேயே வந்து போகலாமா? அப்படின்னு பார்க்கறதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் இப்படி இருக்கான்றத பார்க்கணும். பை ட்ரெண்ட்ல இருக்கா? அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் வந்து இங்க இருக்கு. மார்க்கெட் இதில எப்படி மிட்டிகேட் பண்ணிட்டு, இங்க இப்படி மேல வந்து போயிட்டுருக்கான். இப்படி வந்துட்டு இப்படி இருக்கான். ஸோ இதே தான் நான் இங்க வந்து போட்டிருக்கேன் சின்னதா. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் மேல போறான் அப்படின்னா, லோவர்ல இந்த மாரி லோஸ்லாம் வந்து இப்படி ஹண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த லோ வந்து ஸ்ட்ரக்சரே வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம செல் வந்து போகக்கூடாது. ஹையர் டைம் ஃப்ரேம் பைல இருந்துச்சுன்னா. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் இப்ப பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ 4 ஹவர்ல வந்து இருக்கும். சம்திங் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் வந்து நடக்குது. சோச் வந்து நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு மார்க்கெட் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கான் அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து போறேன். டெய்லிக்கு வந்து போறேன். டெய்லில மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கான். இது பிஓஎஸ். ஓகேங்களா? இது சோச். அப்போ ஹை தானே அடுத்த சோச். மார்க்கெட் சோச் பண்ணியிருக்கான். சோச் பண்ணிட்டு இப்போ ரீட்ரேஸ்மென்ட் மோடுல இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ரீட்ரேஸ்மென்ட் மோடுனா, மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு பிஓஎஸ் வந்து பண்ணிடுச்சு அப்படின்னா, அடுத்தது ரீட்ரேஸ்மென்ட் தான் நடக்கணும். பிஓஎஸ் பண்ணல அப்படின்னா, இப்படி இருக்கான். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட வந்து எடுத்துட்டான். எடுத்துட்டு அடுத்தது பிஓஎஸ் பண்ணணும். பிஓஎஸ் பண்ற வரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி மேல வந்து போகும். ஓகேங்களா? பிஓஎஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரீட்ரேஸ்மென்ட்டுக்காக இந்த மாரி ஒரு ஃபங்ஷன் வந்து நடக்கும். ஸோ, பிஓஎஸ் பண்ணதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மென்ட். இந்த இடத்துல என்ன நடந்துட்டுருக்கு? பிஓஎஸ் வந்து இந்த இடத்துல சோச் வந்து பண்ணியிருக்கு. ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் மோடுல தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சோச்சுக்கு எந்த டிமாண்ட்ல இருந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. நம்ம எப்பயும் போல அந்த பிரீமியம்ஸ டிஸ்கவுண்ட் போட்டு இந்த மாரி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, இந்த லோ டூ ஹை, ஹை வந்து இங்க இருக்கு. ஸோ, இந்த லெவலுக்கு கீழ இருக்கக்கூடிய எல்லா டிமாண்ட்லயும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. 3 டிமாண்ட் இருக்கு. அத ட்ரை பண்ணலாம். அப்போ மார்க்கெட் வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வர வரையிலும் மார்க்கெட் வந்து பைல இருக்குமா? செல்ல இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, செல்லுல தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம செல் வந்து பண்ணலாம். சரி, இப்போ வீக்லி வந்து போறோம். வீக்லில போயிட்டு மார்க்கெட் வந்து இங்க இப்படி செல் ஆயிட்டு இருக்கான். அது ஏதாவது ஒரு சப்ளைல அ நமக்கு வந்து கண்ட்ரோல் எடுக்குறானா? அத வந்து பார்க்கணும். ஓகேங்களா? எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் போயிட்டு அப்படி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்கு.
இதில் தான் போயிட்டு இப்போ மார்க்கெட் கண்ட்ரோல் வந்து எடுத்துகிட்டு இருக்கான். ஓகேங்களா? இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ப்ரோ அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த சப்ளை வந்து 2008ல கிரியேட் ஆயிருக்குது. ஸோ அந்த சப்ளை இப்போயும் ஒர்க் ஆகுமா? 15 வருஷம் 16 வருஷம் கழிச்சு? ஒர்க் ஆகும் ப்ரோ. ஓகே. எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ரீசெண்டாக இருக்கிறதா ஒர்க் ஆகும்னு கிடையாது. எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இந்த இடத்துல செல்லர்ஸ் வருவாங்க, இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம். ஓகே ப்ரோ. இது வந்து ஒரு பிரேக். இது கன்சல்டேஷன், ட்ராப்பு, பேஸ் ட்ராப்பு. இது பிரேக்கு. பிரேக்காக இருக்கான். இது ஹை எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இது ஃபுல்லாக இன்டியூஸ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது சப்ளை இருக்கா? மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கான் மேலே. இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கான். மூணுமே ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கு. ஸோ அப்போ செல் ஆர்டர் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ மார்க்கெட் இப்படி போகிறான். இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய சப்ளை அப்படின்றது கவுண்டரா ப்ரோவா ப்ரோ சொல்லுங்கள். இந்த இடத்துல சோச் ஆயிடுச்சு. இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை கவுண்டரா ப்ரோ? என்ன ப்ரோ? கவுண்டர். இப்போ கவுண்டரில் மார்க்கெட் வந்து இல்லை, நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது இங்கே. மார்க்கெட் சம்திங் இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு செல் வந்து நடக்குது. சம்திங் இந்த இடத்துல செல் வரான். அப்போது இந்த செல் ஏன் வரான் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்படி பின்னாடி போய் பார்க்கும்போது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையை மிட்டிகேட் பண்ணி செல் வரான். அப்போ இந்த சப்ளை ஒரு கவுண்டரா ப்ரோவா வீக்லியில் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல சோச் வந்துருச்சு. நமக்கு இந்த இடத்துல சோச் வராமல் இப்படி வராமல் இதுவே வந்து ஒரு சப்ளைவாக இருக்கான், ப்ரோவாக இருக்கான் அப்படின்னா நம்ம இந்த வீக்லியில் இருந்து நம்ம உள்ளே போகணும். ஓகேங்களா? வீக்லிக்கு போயிடணும். நம்ம 4 ஹவருக்கு போகக்கூடாது. வீக்லியில் இருந்து ட்ரெண்டை வந்து நம்ம பிடிச்சிட்டு வரணும். வந்து 15 மினிட்ஸ் 1 மினிட் கூட போயிடலாம். அப்படி வர்ற ட்ரெண்டு வந்து நமக்கு டோட்டலாக ஜாக்பாட் என்ட்ரிஸ் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போது நமக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுற ஒரு சப்ளை கவுண்டரா ப்ரோவான்னு பார்க்குறோம். இந்த சோர்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு இது வந்து ஒரு கவுண்டர். புரியுதுங்களா? ஏன்னா இங்கேருந்து பைக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே செல் பார்த்தா நம்ம இந்த இடத்துல வந்து கவுண்டர். இந்த இடத்துல செல் ஷிஃப்ட் ஆனாலும் இப்போ இங்கே செல் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ மேலே இருக்க சப்ளை வந்து மேலே இருக்க சப்ளைக்கு இப்படி போனாலும் இங்கே சோர்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா பையே. நம்ம சப்ளையில் செல் பண்ணாலும் கவுண்டர். எப்படி பார்த்தாலும் இது கவுண்டர் ஆகிடும் இது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஓகே. இப்போ வீக்லியோட ட்ரெண்டுக்கு வந்து நம்ம வரலாம். ஸோ ஓவராலாக இப்போ வீக்லியோட ட்ரெண்டு எப்படி பார்த்தாலும் பையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த வீக்லியோட சப்ளையில் மார்க்கெட் வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து எடுக்கிறான். ஃபஸ்ட்டு வீக்லி சப்ளை வந்து ஃபெயில் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். வீக்லி சப்ளை வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அப்போது வீக்லிக்கு நம்ம போக தேவையில்ல. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து போக தேவையில்ல. அப்போது டெய்லியில் வந்து பார்க்குறோம். டெய்லியில் நமக்கு வீக்லியில் வந்து ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது? பையில் வந்து போயிட்டுருக்கான். ரைட்டா? வீக்லியோட ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது. டெய்லியோட ட்ரெண்டு பையில் இருக்குது. ரைட்டா? வீக்லியும் பையில் இருக்குது, டெய்லியும் பையில் இருக்குது. அப்போது நம்ம 4 ஹவரில் மார்க்கெட் இப்படி கீழே வரான்ல, இது டோட்டலாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? டோட்டலாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து பையில் இருக்குது. ஓகே. இப்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு சப்ளை வந்து எங்கே இருக்குது? மார்க்கெட் இப்போ வந்து செல்லில் தானே இருக்குது. அப்போது சப்ளைன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது சோர்ஸ், இது வந்து நமக்கு சப்ளைஸ். ஓகேங்களா? இந்த சப்ளைன்றது கவுண்டரா ப்ரோவா ப்ரோ இப்போ?
இல்ல. இது வந்து டெய்லி வந்து பைல இருக்கு. நம்ம இங்க செல் வந்து எடுக்கிறோம்னா, அது வந்து கவுண்டர். இது வந்து கவுண்டர். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. பட் இந்த கிரீன் ஜோன் அதுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து இதுக்கு ரீட்ரேஸ்மென்ட் பண்ணி இந்த சப்ளைக்கு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு செல் இவ்வளோ வேகமா வந்திருக்கான். அத போய் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? அதனால தான் இங்கேருந்து ஒரு பை வந்து புடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. அது பிஓஎஸ்ன்றனால தான் இந்த டிமாண்ட வந்து எடுத்தேன். இது வந்து மார்க்கெட் இந்த பிஓஎஸ் பண்ண உடனே நான் வந்து இந்த டிமாண்ட குடுத்திருந்தேன். பை பண்ண சொல்லி. ஆனா மார்க்கெட் வந்து கீழ வராம அப்படியே மேலேயே போயிட்டான். அதனால இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கண்டிப்பா பெண்டிங் வச்சிருக்கும். அப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ரீஃபைன்மென்ட்லாம் இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் ரீஃபைன்மென்ட். அந்த ரீஃபைன்மென்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ரீஃபைன்மென்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு இந்த ரீஃபைன்மென்ட்ல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு, இப்போ மேல வந்து போயிட்டுருக்கான். இந்த டிமாண்டும் வந்து ஃபெயில் ஆகல. ஸோ, இத வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்திருக்கு. இத வந்து வச்சுக்கலாம். 4 ஹவர் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 5 மினிட். இப்போ 5 மினிட்ல நமக்கு சோச் அப்படின்றது இங்க தான் இருக்கு. இதுதான் சோச். ஓகேங்களா? இத எடுத்தா பை வந்து போகலாம். இதோட ரெக்கவர் வந்து எப்படி இருக்கு ப்ரோ? மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் ரெக்கவர் எப்படி இருக்கு? ஒரு கன்சாலிடேட்லயே இருக்கு. அப்போ இது ஃபெயில் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் வந்தாலும் பரவால்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இதில வந்து உங்க டிமாண்ட் கிடைச்சா பை பண்ணலாம். ரிஸ்கே வேண்டாம். நான் நல்ல ஒரு எல்லா கிரைட்டீரியா பில்ட் ஆகுற என்ட்ரீஸ் மட்டும் நான் போறேன் அப்படின்னா, இதில என்ட்ரி கிடையாது. இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ ஆனா கண்டிப்பா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரீட்ரேஸ்மென்ட் பண்ணிட்டு, இந்த சப்ளைக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த சப்ளைலேருந்து நல்ல ஒரு செல்லிங் வந்து இருக்கு. இதில செல் எடுத்து மார்க்கெட் கீழ வந்து போவான். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ல போயிட்டு டிமாண்ட் எடுத்து அதுலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படி கீழ வந்திருக்கான். ஸோ இது என்டையரா ஒர்க் ஆகறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. நல்லாவே சான்சஸ் இருக்கு. ஆனா இங்க நமக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் மார்க்கெட் இந்த இடத்துல. அந்த கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நல்லா இல்ல. மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டுருக்கான். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து வேற ஏதாவது ஒரு சப்ளை, இந்த சப்ளைல கூட கண்ட்ரோல் எடுக்கலாம். இது ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே. மேல இங்க ஒரு சப்ளை இருக்கு. ஹிட்டன் சப்ளை இருக்கு. ஹிட்டன் சப்ளை. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியும் வந்து பார்க்கணும். இங்க ஆப்போசிட்ல நம்ம பை வந்து எடுக்க போறோம். மேல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளைல இருந்து கீழ வந்துட்டுருக்கான். அப்போ இந்த சப்ளைல என்ட்ரி வந்து குடுத்து வரானா? இல்ல இந்த சப்ளைக்குள்ள ஏதாவது பண்றானா? அப்படின்றத வந்து பார்க்கணும். இது ஃபுல்லா வந்து ரீஃபைன்மென்ட். ஸோ, இது ஆல்ரெடி மிட்டிகேஷன். நோ ரீஃபைன்மென்ட். அப்போ இந்த இடத்துல இந்த லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கான். இந்த சப்ளைல கண்ட்ரோல் எடுத்திருக்கான். கரெக்ட்டா தான் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இப்ப இதில கண்ட்ரோல் எடுத்துட்டு கீழ வந்துட்டுருக்கான். அப்போ செல்லுல பிரஷர் வந்து அதிகமா இருக்கு. நம்ம செல் பண்ண தேவையில்ல. மார்க்கெட் வந்து என்ன பிரஷர்ல இருக்கான் அப்படின்றத வந்து பார்க்கணும். செல் ஆர்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்போ நம்ம இங்க பை போறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். ஸோ ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இந்த 5 மினிட்ல ஒரு இப்போ ஒரு டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்துருக்கேன் இல்லைங்களா? இதுவா? 5 மினிட் இல்ல 5 மினிட் போங்களேன். சப்ளை சொல்றீங்களா? சாரி சப்ளைல ஒரு இது எடுத்துருக்காங்கல்ல. இப்போ இதில நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, நீங்க எக்ஸல் எங்க ப்ரோ வைப்பீங்க? எந்த ஹைல வைப்பீங்க? இப்போ ப்ரீவியஸா ஒரு ஹை வந்து பாருங்க. ப்ரீவியஸ் ஹை வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ இதோட ப்ரீவியஸ் ஹை கண்டிப்பா நம்ம இங்க தான் வந்து வைக்கணும். இந்த ஹைல தான் நம்ம எஸ்எல் வந்து வைக்கணும். இப்போ இதோட ஹை வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணுங்க. இதுக்கு ப்ரீவியஸா ஏதாவது ஒரு ஹை இருக்கான்னு பாருங்க. இங்க ஒரு ஹை இருக்கு. இது வந்து கேண்டலோட ஹை. இந்த மாரி வச்சுருங்க. இப்படி. ஓகே. பெருசா இருக்கு அப்படின்னா, என்னோட சஜஷன் இங்க தான் வைக்கணும். பட் பெருசா இருக்குன்னா, இதில ஒண்ணு வந்து இந்த இடத்துல ஹையே வந்து இல்ல. உள்ள கூட எந்த ஒரு குட்டியான ஒரு ஹையும் இல்லன்னா, நீங்க இவ்வளோ பெருசா இருக்குன்னா, அப்படியே அதில பாதி வைங்க. ஏன்னா பாதி வச்சா கூட அது வர்றதில்ல. நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகாது. நான் பார்த்த வரையிலும். ஓகேங்களா? ஸோ, இப்போ இங்க ஒரு குட்டியா ஒரு ஹை இருக்கு. இதில வந்து இந்த ஹை கூட நம்ம வைக்கலாம்.
இங்கே ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையில் கூட நம்ம வைக்கலாம். பட் சேஃப்டி இங்கே இங்கே வச்சுக்கோங்க. நம்ம ஒரு என்ட்ரி வந்து போடுவோம், நல்லா ட்ரிகர் ஆகிட்டு எஸ்எல் வந்து அப்படி தட்டிட்டு போயிடுவோம். ஓகேங்களா. ஸோ நிறைய டைம் என்னோடய பிகினிங் டைமில் வந்து அந்த மாதிரி எல்லா ஒரு ஒரு 80% என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி எஸ்எல்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு வந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து போட்டதுக்கப்புறம் என்ட்ரி நமக்கு போகிற இப்படி சப்ளையில் என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா நம்ம போடுற எஸ்எலுக்கு வரவே மாட்டான். ஓகேங்களா. இங்கேருந்தே கீழே போயிடுவான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ப்ரெட் வேல்யூவை பார்த்துக்குங்க. இப்போ ஜிபிபி ஜேபிஓலாம் ஸ்ப்ரெட் வேல்யூலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸ்ப்ரெட் வேல்யூ பார்த்து ரிஸ்கெல்லாம் மெயின்டைன் பண்ணி போடுங்க. அப்போது இதில் வந்து நமக்கு டிமாண்ட் வந்து அவ்வளோ பெரிய பை ஆர்டர் வந்து இல்லை. ஏன்னா டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் 15 மினிட்ஸோட ஒரு சப்ளைக்கே இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இவ்வளோ தூரம் வரான். அப்போது செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து டிமாண்டில் என்ட்ரி கிடச்சா என்ட்ரி வந்து போகிறோம் கவுண்டர். அப்படி இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அப்படியே அமைதியாக விட்டுடுறோம். மார்க்கெட் அதுவாகவே இப்படி போனோன்னா சப்ளையில் என்ட்ரி வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்த்தலாம். யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. சரி, இப்போது யூரோ யூஎஸ்டி வந்தாச்சு. யூரோ யூஎஸ்டி இந்த இடத்துல பிவைஸ் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து செல்லில் இருக்குது. ஓகேங்களா. இப்போது இப்போ மார்க்கெட் வந்து மேலேருந்து இப்படி கீழே வந்திருக்கு. இது உங்களுக்கு பார்க்கும்போது ஃபெயிலியர் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகாதா ப்ரோ? இந்த ஹை எடுக்குமா, ஹை எடுக்காதா சொல்லுங்கள். நம்ம பார்த்த கிளாஸை வச்சு அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே பாருங்கள், சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, வேறு யாராவது சொல்லுங்கள். லிக்விடிட்டி ஃபார்மேஷன் மாதிரி இருக்குன்னா இந்த ஹை வந்து ஹண்ட் ஆகுமா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போதே தெரியுது லிக்விடிட்டி மாதிரி இருக்குது. இது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே ப்ரீவியஸாக ஏதாவது சப்ளை இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் சப்ளை இல்லை. ஓகே, இந்த இடத்துல இது மார்க்கெட் வந்து எப்படி பண்ணியிருக்கான்னா அப்படியே கீழேயே போயிருக்கான். ஓகேங்களா. அப்போது இது வந்து இந்த ஹை ஹண்ட் ஆகவும் சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இதில் இந்த ஹைஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்து செல் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து நமக்கு 2 சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. சரி, இந்த இடத்துல இது வந்து டெசிஷனல். ஸோ டெசிஷனல் எப்படி நமக்கு டெசிஷனலில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்? இன்ட்ராடே பண்ணணுமா? டெசிஷனல்ஸை இன்ட்ராடே வந்து பண்ணணும். இன்ட்ராடே வந்து நம்ம பண்ணோம் இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட் வந்து இன்ட்ராடே கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த வீக்லியோட சப்ளை வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளைவை நமக்கு பிரேக் பண்ணலை. ஓகேங்களா. வீக்லியோட சப்ளைவை பிரேக் பண்ணாமல் ஆனால் விக்கி விட்டுட்ருக்கான். இதில் வந்து பவர் இல்லை அப்படின்றனால தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போது மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைவை இன்னும் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணலை. அப்போது ரூல் என்னன்னா மார்க்கெட் மிட்டிகேட் பண்ண மேலே போகலாம். ஓகேங்களா. மேலே போயிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய வீக்லியோட சப்ளையை மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரலாம். அப்போது இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன எடுக்க போகுது, மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறதுக்காக மேலே வந்து போகிறான். அதனால் இங்கே வீக்லியோட லோவர் டைம் ரீஃபைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வரோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு வந்து கிடைக்கிது. ரைட்டா. அது ஃப்ளிப்பா இந்த சப்ளைஸ்லாம் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளிப்பை வந்து கொடுக்குறான். இந்த இடத்துல ஒரு ஹிடன் டிமாண்ட் வந்துருக்கு. இந்த ஹிடன் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம். டிமாண்டுக்கு வந்துட்டு இந்த 2 டிமாண்டில் ஏதாவது ஒரு டிமாண்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அப்போ டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும்னா மேலே இருந்து கீழே வரணும். ரைட்டா. ஸோ அதுக்கு இந்த சப்ளை யூஸ் பண்ணுறான். பட் நம்ம இந்த சப்ளையில் செல் வந்து போகக்கூடாது. ஓகேங்களா. இது வந்து ஒரு கரெக்டான சப்ளை இல்லை. இதில் செல் வந்து போகக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா எகெயின் மார்க்கெட் வந்து மேலே சப்ளை மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் நம்ம பை வந்து எடுக்கலாம். அது இந்த டிமாண்டாக இருக்கலாம், இல்லைனா இந்த டிமாண்டாக இருக்கலாம். 2 டிமாண்டில் இருந்து ஏதாவது ஒரு டிமாண்டில் இருந்து பை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா. இங்கேருந்து மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் பை வந்து பண்ணலாம். ஸோ இப்போ டிமாண்ட் வந்து டெய்லி
4 ஹவர் நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலாக 15 மினிட்ஸ்க்கு வந்துரும். ஸோ, ரூல் இஸ் 15 மினிட்ஸ். நம்ம முடிஞ்ச வரைக்கும் 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட்டுக்கு போகணும். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட் ஆர் 1 மினிட். இது 2 டைம் ஃப்ரேமுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா, இங்கேருந்து மார்க்கெட் மேல இவ்வளோ போறதுக்கு கண்டிப்பா ஒரு 1 வீக், 2 வீக்காவது ஆகும். பட் இதோட பிரைஸ் ரேஞ்சுன்றது ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப நம்ம 5 மினிட்ல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா அதுவும் 1 மினிட்ல என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ, அப்ப அதுதான் டார்கெட். அந்த மாரி என்ட்ரி கிடைச்சதுன்னா, டிஸ்கார்ட்ல வந்து அப்லோட் வந்து பண்றேன். அதுவரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியுமே நம்ம கிரைட்டீரியா இல்லாத எந்த ஒரு என்ட்ரியுமே நான் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். நல்ல என்ட்ரி இருந்தா போஸ்ட் பண்ணுவேன். அதுவும் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போஸ்ட் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? அந்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ கோல்டு என்ன பண்ணிட்டுருக்கான்? மார்க்கெட் வந்து ஃபுல்லா பை வந்து போயிருக்கான். ஓகேங்களா? இதுவும் வந்து டெய்லியோட டைம் ஃப்ரேமுக்கு தான் நம்ம பார்க்கணும். டெய்லியில இது வந்து பிஓஎஸ். பிஓஎஸோட ஒரு டிமாண்ட். இந்த டிமாண்ட்ல நான் வந்து ஆக்சுவலா என்ட்ரி வந்து குடுத்துருந்தேன். இதிலருந்து பை வந்து போலாம் அப்டின்ட்டு. மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லயே மார்க்கெட் வந்து பை வந்து போயிட்டுருக்கான். ஸோ, இந்த மூவ்மெண்ட் என்ன மூவ்மெண்ட் ப்ரோ? இது டோட்டலா லிக்விடிட்டி மூவ்மெண்ட். ஓகேங்களா? இப்ப மார்க்கெட் எங்கேயுமே நிக்காது. நேரா வந்து டிமாண்ட்ல நிக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து டிமாண்ட்ல வந்து நின்னுட்டான். ஸோ, ஒரு டிமாண்ட்ல இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம அப்படியே போலாம். டிமாண்ட் வந்திருக்கான். 4 ஹவர் ரீஃபண்ட்மென்ட். நல்ல ரீஃபண்ட்மென்ட் இருக்கு. நம்மளோட பிளாக் இருக்கா இந்த இடத்துல? இது ஓகேவா? இம்பேலன்ஸ். அப்புறம் 50% அப்புறம் ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் வந்து போகணும். இது பார்த்தா ஃபுல் சைஸ் கேண்டில் மாரி இல்ல. அதுக்கு அடுத்தது ஃபுல் சைஸ் கேண்டில் இருக்கு. இந்த இடத்துல இருந்து எக்ஸ்பான்ஷன் ஆகி போயிருக்கு. ஓகே. அப்போ இந்த கேண்டில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ, மார்க்கெட் வந்து இத வந்து எடுக்குறான். ஸோ, 15 மினிட்ஸ்க்கு வந்து போறோம். இப்போ நமக்கு வந்து டைம் ஃப்ரேம்ன்றது 15 மினிட்ஸ். அப்போ 15 மினிட்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல சோர்ச். ஸோ, இங்க இது வந்து டிமாண்ட். ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட். மேல இங்க ஒரு டிமாண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் மிட்டிகேட்டட். கீழ ஒரே ஒரு டிமாண்ட் தான் இருக்கு. இது ஒரே ஒரு டிமாண்ட். இங்க தான் வந்து பை வந்து குடுத்துருந்தேன். இதுல வந்தா பை வந்து பண்ணிடுங்க அப்டின்ட்டு. மார்க்கெட் இப்டி கீழ வந்துட்டான். கீழ வந்துட்டு மறுபடியும் மேல போய்ட்டான். ஓகேங்களா? சரி. ஒரு பிஒய்ஸ் வந்து நடந்துருச்சு. இங்க நமக்கு சூப்பரான ஆர்டர் பிளாக் வந்து இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் வந்து என்ட்ரி வந்து குடுத்துருந்தேன். அதுக்கும் வரல. மார்க்கெட் மேல மேல போய்ட்டான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ்லலாம் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா, மார்க்கெட் வந்து இப்படி ஒரு பிஒய்ஸ் வந்து இருக்கான் அப்படின்னா, இதில ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. இந்த டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்துட்டு, இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துட்டு, இப்படி மேல போயிட்டு இங்க கீழ இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு போக தான் ட்ரை பண்ணுவான் மார்க்கெட். எப்பயுமே. எல்லா சினாரியோலயும் 95% வந்து இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா, அவன் முடிஞ்ச வரைக்கும் அவன் வந்து அவனோட லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணணும். இங்க கூட அவன் லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? அப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். இதுல இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம். பட் இதுல ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வர்றது ஆர்டர் பிளாக்ஸ் கிடையாது. நல்ல ஆர்டர் பாக்ஸ் கிடையாது. அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரீம். இது சூப்பர் ஆர்டர் பிளாக். இன்கேஸ் இது வந்து இங்க கீழ இருந்திருந்தா, மார்க்கெட் இதுக்கு தான் வந்திருக்கும். பட் இது வந்து ஒரு ஒரு ஆர்டர் பிளாக்ன்றது வந்து ஒரு நம்மளோட ரூல்ஸுக்கு ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் கிடையாது. பட் இது சூப்பர் ஆர்டர் பிளாக். ஸோ, இது வந்து ஒ இங்க கீழ இருக்கிற எக்ஸ்ட்ரீம விட கொஞ்சம் பவர் கம்மியா இத வந்து எடுத்துட்டேன். அடுத்தது இது வந்து எடுத்திருந்தேன். ஸோ, இங்க தான் வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துருந்தோம். இதுல கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். இதுல நம்ம வந்து டைரக்ட்டா என்ட்ரி போலாம். ஆனா, நமக்கு ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெருசா வேணும். இல்லன்னா ப்ராஃபிட்டே வேணாம். இந்த மாரி தான் என்னோட மைண்ட் செட். ஸோ, இந்த இடத்துல நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். 15 மினிட்ஸ். 5 மினிட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டு போறோம். 5 மினிட் ரீஃபண்ட்மென்ட். 1 மினிட்ல நம்ம ஸோ இது வந்துருச்சா? ஓகே. இந்த இடத்துல வந்து நமக்கு 5 மினிட்ல இங்க ஒரு டிமாண்டும், இங்க ஒரு டிமாண்டும் வந்து இருந்தது. இதுல ஒரு டிமாண்ட் இருந்தது. பட் அது அது ஒரு நல்ல டிமாண்ட் இல்ல.
ஆனால் அதில் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஓகே, இப்போது இங்கே ஒரு டிமாண்டும், இந்த டிமாண்ட் 5 மினிட்ஸில் இது ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாமா இதை? இது இது ஒரு நல்ல ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். அப்போது மார்க்கெட் இங்கே ஒரு டிமாண்ட், இப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன், கீழே ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட், மேலே ஒரு டிமாண்ட், அதே தான் இங்கேயும் வந்து இருக்குது. கீழே ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட், இங்கே மேலே ஒரு டிமாண்ட், இந்த 2 டிமாண்டை தான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், இப்படி மேலே போயிட்டு இங்கேருந்து இப்போது கீழே வந்துட்டுருக்கான். ஓகே, இது ஃபுல்லாக நமக்கு லிக்விடிட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே ஏன் என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் இங்கே ஒரு ஸ்விங்கு வந்திருக்கு. இது வந்து பிஓஎஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இங்கேருந்து ஒரு ஸ்விங் இப்படி போயிருக்கான். ஓகேங்களா? அந்த ஸ்விங்கோட கடைசி பாயிண்ட் தான் நமக்கு இப்போ டிமாண்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் சோச்சு பிஓஎஸ் நமக்கு இங்கே வந்து சோச் ஆகிறான். 15 மினிட்ஸில் இந்த இடத்துல சோச். அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து ஒரு கரெக்டான மூவ் இல்லை. இது வந்து பிஓஎஸ்ஐ எடுத்தாலும் நமக்கு இதில் வந்து லிக்விடிட்டின்றதே இந்த லோ தான். இந்த லோ தான் லிக்விடிட்டி. இங்கே மேலே எடுத்திருக்கான், இதுவும் லிக்விடிட்டி தான். தெரியுதா நான் லிக்விடிட்டின்னு சொல்கிறது ரீசன் தெரியுதா? இங்கேருந்து கன்சால்டேஷனாகவே மார்க்கெட் மேலே போயிருக்கான். இது புரியுதா? இது லிக்விடிட்டின்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்போது இதுவும் லிக்விடிட்டி தான். அப்போது இந்த மாதிரி போட்டுக்கலாம். மார்க்கெட் இப்படி வந்தால் இதெல்லாம் மேனிபுலேட் பண்ணிடுவான். இங்கே வந்து ஹண்ட் பண்ணிட்டான். ஸோ அடுத்தது டிமாண்டுன்னு, நல்ல டிமாண்டுன்னு பார்த்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 டிமாண்டு தான். ஓகேங்களா? இதுக்காக வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். இப்போது மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிலாம் ஒரே ஸ்டிச்சில் இப்படி ஹண்ட் பண்ணியிருக்கான். ஹண்ட் பண்ணுவான், இதெல்லாம் ஒரே இதில் ஹண்ட் பண்ணியிருக்கான். இப்போது மேலே ஹண்ட் பண்ணதுக்கு ஒரு சப்ளை வந்து இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கான். அப்போது இந்த சப்ளையில் போயிட்டு கண்ட்ரோல் எடுத்து மறுபடியும் செல் ஆகலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த சப்ளை வந்து கவுண்டர். இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ ஒரு கவுண்டர் வந்து போகணுன்னா இதில் வந்து ட்ரை பண்ணலாம். கவுண்டரோட கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். நார்மல் கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது, கவுண்டரோட கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலேருந்து செல் எதுக்கு சொல்கிறோன்னா, கீழே இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ மார்க்கெட் இந்த மாதிரி சப்ளைஸை யூஸ் பண்ணி வருவான். இந்த சப்ளைன்றது ஒரு இன்ஸ்டியூஷனல் போட்ட சப்ளைஸ் தான். ஸோ இங்கேருந்து நம்ம செல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது நியூயார்க்கில் க்ரியேட் ஆன சப்ளை. ஓகேங்களா? இந்த நியூஸில் வந்துச்சுல. ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் வந்து பண்ணலாம். ஸோ இதில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ரீஃபண்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இல்லைனா இப்படியே வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். கவுண்டரில் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்ப்போமோ அப்படி பார்க்கணும், நார்மலாக பார்க்கக்கூடாது. ஸோ இந்த டிமாண்ட்ஸ்லேருந்து நமக்கு பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுலேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அது கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு 1 மினிட்ல வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? சொல்லுங்கள் ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் இதுவா? இங்கே ஒன்று இருக்கா? ஓகே. ஓகே ப்ரோ, இங்கே ஒன்று இருக்குது. ரைட். எஸ் ப்ரோ, இங்கே ஒன்று இருக்குது. இதில் கூட செல் வந்து பண்ணலாம். பரவாயில்ல, பிடிச்சிட்டிங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது ஓகே, அப்போது யூடியூப்பில் வந்து இதை மட்டும் போட்டிருந்தேன். ஓகே, இப்போ ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை யூடியூப்பில் போட்டுடலாம். ஏன்னா
இதை மட்டும் எடுப்பாங்க. அப்போ இதை வந்து பார்த்தாங்கன்னா இதை எடுத்துப்பாங்க. அப்போது ஆமாம் ப்ரோ. அப்போது எஸ்டர்டே அந்த யூடியூப்பில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்டிஸ்மெண்ட் இல்லை, அப்போ இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது ஃபெயிலியர் ஆகலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகலாம். இதில் கண்ட்ரோல் எடுக்கலாம். அப்போ இதில் போயிட்டு நமக்கு ரீஃபண்டன்ஸ் பார்க்கலாம். ஓகே ப்ரோ, சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. இது ஒர்க் ஆக நிறையாவே சான்ஸ் இருக்குது, ஆனால் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த கவுண்டரில் போயிட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இதுக்கு வந்து பார்ப்போம்ல, கவுண்டருக்கு வந்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஓகே, இந்த சப்ளை யார் கிரியேட் பண்ணியிருக்கா? லண்டன் அண்ட் நியூயார்க் நடுவில் தான் நடந்திருக்கு. ஓகே, ட்ரை பண்ணலாம். நோ ஏஷியன், நோ நைட் மார்க்கெட் அப்படின்றனால பரவாயில்ல, பண்ணலாம் இந்த இடத்துல. நல் சொல்லுங்க ப்ரோ. அந்த டாப்ல இப்போ மார்க் பண்ணிருக்கீங்க ரீஃபைன்மெண்ட், அது அந்த பக்கத்துல இருக்கிற விக்கோட சேர்த்து மார்க் பண்ண மாட்டீங்களா? விக்கோட தான் மார்க் பண்ணும். அதோட சேர்த்து மார்க் பண்ணணும். நம்ம ரூல்ஸ் விக்கை மட்டுமே பண்ணாலே போதும். அது வந்து ஆனால் டைரக்ட் என்ட்ரிக்கு, பட் டைரக்ட் என்ட்ரிக்கு ஃபுல்லாக எடுத்து இது ஃபுல்லாக எடுக்கணும். அந்த ஆர்டர் பிளாக்குக்காக சொன்னேன் எப்படி, இது ஃபுல்லாக தான் எடுக்கணும். இப்போ இதில் டிபி எங்கே ப்ரோ வைப்பீங்க? கீழே இருக்க டிமாண்டுக்கா இல்லை? டிபி இப்போது அதான் ப்ரோ, இப்போ நம்ம வந்து இது வந்து கவுண்டர் அப்படின்னா மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம்னா, கீழே இந்த டிமாண்டில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் எடுக்கும் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணுறோம். இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கும் அப்படின்ட்டு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகிறீங்கன்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபி போகிறது பெட்டர். இது வரைக்கும் இதுக்கு இன்னொரு நல்லா பார்த்துக்குங்க, இன்னும் சான்சஸ் வந்து இந்த க்ரீன் ஜோனுக்கு போகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இதில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த க்ரீன் ஜோனுக்கும் போகலாம். இந்த க்ரீன் ஜோனுக்கு போயிட்டான், ஏன்னா இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம், டோட்டல் எக்ஸ்ட்ரீம் இந்த க்ரீன் ஜோன் தான். அப்போது இந்த க்ரீன் ஜோனுக்கு அவன் போக ட்ரை பண்ணானா அவனுக்கு எல்லாமே லிக்விடிட்டி நல்லா கிடைக்கும். ஏன்னா எல்லா லோஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து அவனுக்கு லிக்விடிட்டியாக இருக்கும். அதனால் க்ரீன் ஜோனுக்கும் போகலாம், இதில் இருந்தும் கண்ட்ரோல் எடுக்கலாம். அதனால் இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், க்ரீன் ஜோன்லேயும் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு ஃபேக்கான அந்த என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் ஆயிரும். மோஸ்ட்லி வந்து எஸ்கேப் ஆகிடுவோம். ஓகே ப்ரோ, இது கவுண்டர், இதுலேருந்து பை இருக்குது, பிடிக்கணும். இந்த கவுண்டரில் இதுவும் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் நம்ம டபுள் நம்மளோட அந்த கவுண்டர் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபெயிலியர் ஆக போகுதுன்னா அந்த கவுண்டர் கன்ஃபர்மேஷன் கொடுக்காது, நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் அந்த கவுண்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக என்ட்ரி வந்து போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான என்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ 1 மினிட்டுக்கு போயிட்டு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஸ்லோ மூமெண்ட்டாக வரதை பார்த்தாலே தெரியுது, செல்லில் ஆர்டர் வந்து நல்லா இருக்குது. அப்போது 15 மினிட்ஸில் இந்த சப்ளைன்றது ஒரு டெசிஷனல். ஸோ லிக்விடிட்டி வந்து இந்த சப்ளைக்கு கிடையாது. ஸோ இதில் மினிமமாக நம்ம லாஸ் பண்ணால் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு சின்ன லாஸ் வந்து இதில் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பார்த்து இதுலேயும் வந்து போடலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இதுலேருந்தும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம், இப்படி போயிட்டான்னு வைங்களேன், நமக்கு தான் லாஸ். ஸோ இதில் வந்து மினிமமாக ஒரு என்ட்ரி வந்து போடுவோம். அது லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி. அப்போ மேலே வந்துட்டானா அங்கேருந்து ட்ரை பண்ணலாம். என்ட்ரி மிஸ் பண்ணக்கூடாது. இதில் ரெண்டுமே நல்ல என்ட்ரியாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து எதுவுமே மூவ் இல்லை. யூஎஸ்டி ஜேபிஒய் ட்ரெண்டு வந்து பாருங்கள். இதை பார்த்தா என்ன தோணுது ப்ரோ? ஓகே ப்ரோ, வீக்லியோட ட்ரெண்டு எப்படி இருக்குது ப்ரோ? ட்ரெண்டு மேலே பிஓஎஸ் சோச் வீக்லி வந்து செல்லில் இருக்கான், ரைட்டா? வீக்லி வந்து செல்லில் இருக்கான். அப்போது மார்க்கெட் வந்து இந்த வீக்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன வேணாலும் அவன் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போது ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் பையில் இருக்குது. எதுக்கு? வீக்லியோட சப்ளைவை போய் மிட்டிகேட் பண்ண பையில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம டெய்லிக்கு போகிறோம், டெய்லியில் சோர்ஸ் கொடுத்தாலும் பை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ண தான் அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போது மார்க்கெட் வந்து டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த சப்ளையில் போய் எப்படி பண்ணுவான்னா, இதில் இப்படி மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லாவே கீழே வந்து நேராக மேலே போயிடுவான். ஓகேங்களா?
ஸோ இந்த டிமாண்டில் நம்ம பை தான் வந்து பண்ண போகிறோம். இதில் பை பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதில் தான் போய் எக்ஸிட் ஆவேன். இது ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து தேவையில்ல. எனக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், கரெக்டாக ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா அதோட ப்ராஃபிட் நல்லா பெருசாக இருக்கணும், இல்லைனா ஜீரோ ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்துட்டானா நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். இப்போ நீங்கள் பிகினர்ன்றனால நீங்கள் ப்ராஃபிட்லாம் நல்லா பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் வரும், ஒரு ஹோப் வரும் உங்களுக்கு. அதனால் ப்ராஃபிட்ஸுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போங்க. கம்மியான ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. கம்மியான ப்ராஃபிட் எடுக்கிறது ட்ரேடே கிடையாது. ஏன்னா நம்ம லாஸஸ்லாம் நிறையா பண்ணுவோம். ட்ரேடில் வந்து பாசிபிளாக இருக்கக்கூடிய விஷயமே வந்து லாஸஸ் கவுண்ட்டு தான். லாஸஸ் நம்ம பண்ணுறது தான் பாசிபிள். ப்ராஃபிட்ன்றது பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லாஸ் எல்லாம் ஈஸியாக வந்து கவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதான் வந்து நமக்கு வந்து எப்பயுமே நடக்கிற விஷயம். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து போக போகிறான். ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம பார்த்தோம், ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கான். இந்த மாதிரி ஒரு மூவ் கொடுத்து எல்லாரையுமே இந்த ஹைக்கு வர வச்சுருவான். வந்துட்டாங்க இப்போ எல்லாருமே இந்த ஹையில் இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாம் நல்ல லிக்விடிட்டி இந்த 2 ஹைலையுமே இருக்குது. அப்போ இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு 2 ஹையுமே போய் அடிப்போம் இந்த சப்ளையில். ஓகேங்களா? ஸோ நம்ம அதிலலாம் போயிட்டு எதுவும் பண்ணக்கூடாது. இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ண போகிறோம். சப்ளை வரைக்குமே ஹோல்டு பண்ணுங்கள். டிமாண்ட் வந்து டெய்லி 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் எப்படி இருக்குது, நம்மளோட ரூல்ஸில் இருக்கா பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கான். இப்படி கன்சால்டேட் பண்ணி இப்படி டப்புன்னு ஹிட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போயிட்டுருக்கான். அப்போது இது இன்ஸ்டியூஷனல் உள்ளே வந்திருக்காங்க. எங்கே இந்த இடத்துல இருக்காங்க. இப்போது அவங்களோட ஆர்டர்ஸ் இங்கே இருக்குது. அப்போது நமக்கு நல்ல ஆர்டரும் இருக்குது. அப்போ என்ட்ரி வந்து 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்படி 15 மினிட்ஸில் போய் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதில் என்ட்ரி இப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரியில் நீங்கள் போகக்கூடிய என்ட்ரியில் 50% வந்து போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இது எஸ்எம்சி ரூல்ஸ் கிடையாது. இப்படி நீங்கள் போனீங்கன்னா என்ட்ரி கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் என்ட்ரி எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் இருக்கும். 1:50 1:100லாம் இதில் ஈஸியாக பிடிக்கலாம். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணி அதோட ரீஃபண்ட்மெண்ட் இதெல்லாம் போனீங்கன்னா 1 மினிட்டுக்கு போயிடுவீங்க. அங்கே போயிட்டு பாதி என்ட்ரியை வந்து இதில் போட்டுருங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு டிமாண்டை வந்து நம்ம எப்படியாவது ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம போகக்கூடிய ஒரு என்ட்ரி ஒரு டிமாண்டோ சப்ளைலையோ இருக்குது. அது எப்படியாவது நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி இதை பெட்டராக மாற்றிடணும். இதுதான் நம்மளோட ஒர்க்கு. இதை மட்டும் பெட்டராக மாற்றிடணும். அப்போது நீங்கள் இதில் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது ரெண்டுமே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்பயும் பண்ணுற லாஸ் தான். 0.5% தான். ஏன்னா பாதி தானே போட போகிறோம். அப்போ இது மிஸ் ஆயிருச்சுன்னா இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இது நல்ல ப்ராஃபிட் தான். பட் நமக்கு கண்டிப்பாக பெரிய ப்ராஃபிட் வந்து வேணும். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த டிமாண்ட். இப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கான். யூடியூப்லேயே வந்து சொல்லியிருந்தேன், இந்த டிமாண்டில் நான் ஆக்சுவலாக இது டிஸ்கார்டில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு எந்த ஒரு இமேஜும் வந்து உங்களுக்கு போடல, எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணல. ஏன்னா இது ஃபெயில் ஆயிரும். ஓகேங்களா? யூடியூப்பில் கூட சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ஃபெயில் ஆயிரும் அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்ட்டு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நோ கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அதனால தான் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல இதில். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து டெய்லியில் இங்கே எடுக்கிறதுக்காக இங்கே டெய்லியோட இந்த டிமாண்டை எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? இது வந்து சோச்சு. இந்த சோச்சில் ஏதாவது டிமாண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கா? இல்லை, டிமாண்ட் இல்லை. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் பை போகலாமா சொல்லுங்கள்? இந்த டிமாண்டில் பை போகக்கூடாது. ஏன்னா ஆனால் இது டிமாண்ட் தான். இது டிமாண்ட். லோவரில் இங்கே ஏதாவது டிமாண்ட் இருந்தால் எல்லாமே டிமாண்ட். மார்க்கெட் இந்த இடத்துல மேனுவல் இன்டிஸ்மெண்ட் கொடுக்காமலே இப்படி மேலே போகிறான்னா கண்டிப்பாக எல்லாரையும் இந்த லோவில் மேனிப்புலேட் பண்ணுவான். எங்கே இந்த சப்ளை எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணிட்டான். ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஒர்க்கு நமக்கு
டிமாண்ட்லேருந்து பை ஆகணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னேன். ஆனால் டிமாண்டுக்கு வராமல் இங்கேருந்து இப்படி ஒரு பை வந்து போயிருந்தான். அதனால தான் நான் இங்கே சப்ளையில் செல் வந்து கொடுத்துருந்தேன். எப்படி டிமாண்டுக்கு வந்துடுவான், அப்போ அந்த சப்ளைலேருந்து ஒரு செல் எடுங்கன்னு கொடுத்துருந்தேன். அங்கே அந்த சப்ளைலையும் போய் மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? சப்ளைக்கும் போகாமல் இங்கே கீழே அப்படி வந்துட்டுருக்கான். டிமாண்டுக்கு வந்தால் பை, சப்ளைக்கு வந்தால் சப்ளைலேருந்து செல்லு, டிமாண்ட்லேருந்து பை. ஓகேங்களா? இன்கேஸ் டிமாண்டுக்கு வந்துட்டா சப்ளை ஒர்க் ஆகுமா ப்ரோ? ஒர்க் ஆகாது. சும்மா இப்படி வந்துட்டு போவான் அப்படி. ஓகேங்களா? ஒர்க் ஆகாது. அப்போது நம்ம டிமாண்டில் பை எடுத்துட்டோன்னா இது வரைக்குமே ஹோல்டு பண்ணுங்கள், போதும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த 1 மினிட்டுக்கு போயிட்டீங்கன்னா 1:100லாம் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? நம்ம போடக்கூடியது டிபி வந்து சப்ளையில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 1:100 1:200லாம் கூட நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டால் ஏன் பாசிபிள் கிடையாது? ஸோ நம்மளோட என்ட்ரியை கம்ப்ரஸ் பண்ணிடணும் 1 மினிட்ல போயிட்டு. ஆனால் எல்லா கன்ஃபர்மேஷனும் எல்லா க்ரைட்டீரியாவும் கிடைச்சா என்ட்ரி போங்க, இல்லைன்னா போகாதீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி என்ட்ரி வந்து கிடைக்கிறது ரேர் தான். ஆனால் கிடச்சிச்சுன்னா விடாதீங்க. நம்ம தான் அதை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படி என்ட்ரி கிடைக்கும்போது நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கோல்டு இல்லையா? இது வந்து டிமாண்டு ப்ரோ. இது டிமாண்டு 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட். மிட்டிகேட் பண்ணிட்டான். 15 மினிட்ஸ் போகுமா? 15 மினிட்ஸில் இதுதான் எக்ஸ்ட்ரீம். அவ்வளோதான் எக்ஸ்ட்ரீம். மார்க்கெட் கன்ஃபர்மேஷனில் லோவரில் போயிட்டு இங்கே எவ்வளோ சோச் பண்ணாலும் அது கணக்கே இல்லை. நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் சோச் பண்ணால் தான் ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகும். இப்போ இதில் நீங்கள் பார்க்குற சோச்சஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இதிலலாம் ட்ரெண்டு ஷிஃப்டே ஆகாது. நிறைய சோச் நடக்கலாம். அப்போது மேலேருந்து எவ்வளோ சோச் நடந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீமை தாண்டி மேக்ஸிமம் சோச் நடக்காது. அப்போது இது வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் வரான் அப்படின்னா எல்லா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு வருவான். அதனால் இது க்ரீன் ஜோன். எக்ஸ்ட்ரீமுக்கு தான் வருவான். எக்ஸ்ட்ரீமில் தான் வந்து எப்பயுமே கன்ஃபர்மேஷனில் நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா, இப்படி அதான் நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படின்னா இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மேலே போயிட்டாலும் உங்களோட என்ட்ரி எக்ஸ்ட்ரீமில் மட்டும்தான் இருக்கணும். ஒன்று பாட்டமில் இருக்கணும், இல்லைனா டாப்பில் இருக்கணும். செல்னா டாப்பில் இருக்கணும், பையனா பாட்டமில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. இதை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்ட்டு. அதுதான் இது. இந்த பாட்டமில் தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல எல்லா டிமாண்டை கொடுத்து நல்லா கிளாமர் மாதிரி வந்து கொடுப்பான். இதிலலாம் மிஸ் பண்ணிடுவோமேன்ட்டு இதில் போய் லாஸ் தான் வந்து பண்ணிட்டு வருவீங்க. ஓகேங்களா? இப்போ என்னோடய டிஸ்கார்ட் அப்டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிலாம் கிடைக்கும், நான் என்ட்ரியே கொடுக்கவே மாட்டேன். அமைதியாக இருப்பேன். என்ன ரீசன், எந்த ஒரு அப்டேட்டும் இருக்காது என் சைடில் இருந்து. ஆனால் என்ட்ரி இருக்கும்போது ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைக்கும்போது அப்டேட் வந்து பண்ணிடுவேன். அது ஏன்னா இந்த மாதிரி நல்லா ஒர்க் ஆகக்கூடிய என்ட்ரி அதுலேயும் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அந்த மாதிரி என்ட்ரி தான் வந்து கொடுப்பேன். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டம்மை போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். செல்லுனா டாப்பில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் க்ரீன் ஜோன் போட்டிருக்கிறது இஸ் அ பாட்டம். ஓகேங்களா? ஃபுல்லாக பாட்டம். ஏன்னா இப்போது இந்த இடத்துல வந்து சோச் கொடுத்துட்டான். இது டிமாண்டு. அடுத்தது பிஓஎஸ் கொடுக்குறதுலாம் கணக்கே இல்லை ப்ரோ. அதுக்கு அடுத்ததெல்லாம் ஃபுல்லாக லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணுறான்ற ஒரு இதை எடுத்துக்கங்க. எல்லாம் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த லோவெல்லாம் அடிப்பான்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்படி தான் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த சோச் பண்ணியிருக்கிறது, இந்த லோ எடுத்திருக்கிறது, அடுத்தது இந்த லோ எடுத்திருக்கிறது எல்லாமே வந்து கலெக்ஷன் தான். ஆனால் இங்கேருந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டில் வந்துட்டு மேலே போயிடுவான். அதனால் இந்த டிமாண்டை மட்டும் க்ரீன் ஜோனாக எடுத்துக்கங்க. புரியுதா? இல்லை புரியலையா? புரியுது. ஓகே ப்ரோ. இப்போ அந்த கோல்டுல ஏசியன்லயுமே பெரிய மூவ்மெண்ட்லாம் இருக்கே ப்ரோ. ஏசியனில் ஏசியன் செஷன்லையும் பார்த்தோம்னா நியூயார்க்கில் என்ன மூவ்மெண்ட் இருக்கோ அதே அளவு மூவ்மெண்ட்டு ஏசியன்லேயும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எதுவும் ஏஷியன் இருக்கும் ப்ரோ. ஏஷியன்லேயும் வரும், பெரிய பெரிய மூவ்மெண்ட் வரும். உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் கிளியர் பண்ணது செஷன்ஸில். அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏஷியனில் ஏன் வருது, ஏஷியனில் நம்ம செஷன் எப்போ யூஸ் பண்ணணும். நம்ம இப்போது இப்படி செஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு
இந்த செஷன்லாம் நமக்கு யூஸே ஆகாது. ஓகேங்களா? இந்த செஷன்ஸ் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் யூஸ்லெஸ். நீங்க பார்க்குற எல்லா செஷனும் இங்க பாருங்க ஏஷியன் பிக் மூவ் வந்து போயிருக்கு. இதெல்லாம் யூஸ்லெஸ் தான். நம்ம எங்க செஷன் பார்க்கணும்னா, மார்க்கெட் இங்க போறான்னா, இங்க செஷன் பார்க்கணும். இங்க செஷன் பார்க்கணும். இங்க தான் செஷன் பார்க்கணும். டிமாண்ட்ஸில தான் பார்க்கணும். நம்ம என்ட்ரி போற இடத்துல தான் செஷன்ஸ் வந்து பார்க்கணும். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லா இடத்துலயும் போய் செஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல நியூயார்க் வந்திருக்கான். நல்லா ஃபோர்ஸா கீழ போயிருக்கான். அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல நியூயார்க் வந்து ஃபோர்ஸா போயிருக்கு. அங்க ஒரு சப்ளை இருக்கு. இந்த சப்ளை வந்து நமக்கு கரெக்ட்டான சப்ளைவா? ஸ்ட்ரக்சர்லேருந்து வரணும். ஆ நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணி இப்போ செஷன்லாம் பார்த்தா, இந்த நியூயார்க்லாம் ஏன் வந்து ஹண்ட் ஆகணும்? அதுவும் நியூயார்க்கே வந்து ஏன் ஹண்ட் பண்ணணும்? இது வந்து உங்களுக்கு வெப்சைட்ல ஒரு கிளாஸ் வந்து அப்லோட் பண்றேன். அதில வந்து உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ நியூயார்க்கோட லோ, லண்டனோட லோ, ஏஷியனோட லோ எல்லாரும் வந்து நியூயார்க்கே வந்து ஹண்ட் பண்றான். இப்ப நியூயார்க்கோட லோவ ஹண்ட் பண்ணா நியூயார்க் தானே வந்து ஃபெயில் ஆகணும். அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இந்த சப்ளைல தான் நம்ம செஷன்ஸ் பார்க்கணும். என்ட்ரி போகும்போது மட்டும் தான் செஷன் பார்க்கணும். இந்த இடத்துல நியூயார்க் வந்து இந்த இடத்துல செல் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து செஷன் இருக்கு. அப்போ நம்ம என்ட்ரி போகும்போது யார் உள்ள வராங்க அப்படின்றத செஷன் வந்து பார்க்கணும். இப்போ வந்து சொன்னா புரியாது. உங்களுக்கு அந்த கிளாஸ் அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. பார்த்தா புரியும். செஷன்றது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா என்ட்ரி போகும்போது கண்டிப்பா பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான். இது வந்து சோச்சு. அடுத்தது இது சோச்சு. மார்க்கெட் வந்து மேல வந்து போயிட்டுருக்கான். நம்ம இங்க உள்ள இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணி ட்ரேட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டுருந்தோம். இந்த இடத்துல தான் ப்ரோ ஒரு 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 5, 6 மந்த் முன்னாடி நெனைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பை வந்து குடுத்துருந்தேன். எடுத்திருந்தேன் நானும். எல்லாருமே வந்து எடுத்திருந்தோம். இந்த பை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 5 மினிட்ல எடுத்திருந்தோம். டெய்லியோட டிமாண்டு. என்ட்ரி வந்து 5 மினிட்ல என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். அதோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் நான் குடுத்திருந்தேன். இந்த ஹை தான் குடுத்திருந்தேன். சம்வேர் இந்த ஹையா இல்ல. இந்த சப்ளை குடுத்திருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து மேல போயிருவான். இந்த சப்ளைல வந்து குளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த சப்ளைல வந்து குடுத்திருந்தேன். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 1:200 சம்திங் இருந்தது. பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா குடுத்து மேல போகும்போது, அ கண்டிப்பா அந்த கமிஷன்ஸ் வந்து புடிப்பாங்க. அது இல்லாம நம்ம ஃபண்டட்ல வந்து பண்ற பீப்பிள்லாம் நம்ம உள்ள இருக்கோம்ல. அதனால என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இவ்வளோ தூரம் வச்சிருந்தா ரொம்ப நாள் ஆகும். கண்டிப்பா கமிஷன்ஸ் இந்த மாரிலாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு, நான் வந்து இந்த ஹைல வந்து குடுத்துட்டேன் எல்லாருக்கும். இதில வந்து டிபி வந்து போட்டுருங்க அப்படின்ட்டு செகண்டா ஒரு டிபி வந்து குடுத்துருந்தேன். நான் வந்து எக்ஸிட் ஆனது இந்த இடத்துல. சம்வேர் இந்த இடத்துல எக்ஸிட் ஆனேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $3000 சம்திங் இதில வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஆனா, என்னோட ரிஸ்க் அப்படின்றது வந்து $100. $100 ரிஸ்க்குக்கு இந்த இடத்துல 3000 சம்திங் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தேன். இதில எதுக்கு ப்ராஃபிட் இந்த இடத்துல குளோஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மந்த்ல ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ற மாரி ஒரு ஏதோ ஒர்க் இருந்தனால இந்த இடத்துல குளோஸ் பண்ணிட்டேன். குளோஸ் பண்ணிட்டு அமௌண்ட் எடுத்துட்டு என்னோட பெர்சனல் லைஃப்க்காக யூஸ் பண்ணிட்டேன். இல்லன்னா, நான் வந்து இந்த இந்த சப்ளை வரைக்கும் தான் ஹோல்டு பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஓல்டு டிஸ்கார்ட்ல போயிட்டு அப்படியே சும்மா போய் செக் பண்ணி பாருங்க. இதில குடுத்துருப்பேன் ஒரு என்ட்ரி. ஆனா, டெய்லியோட டிமாண்ட் என்ட்ரின்றது நம்ம 5 மினிட்டுக்கு வந்து போணும். ஓகேங்களா? இந்த மாரி தான் கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணி என்ட்ரி வந்து போடணும். மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிய தூக்குவான் அப்டின்னா, இந்த லிக்விடிட்டி அடிப்பான் அப்டின்னா, அவ்வளோதான். அங்க தான் வந்து போவான். அதுவரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? கம்ப்ரஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லில இந்த டிமாண்ட். ஒரு நிமிஷம். இது கிடையாது. இந்த இன்டியூஸ்மென்ட்க்கு கீழ இருக்கக்கூடியது இது. இந்த டிமாண்ட், அடுத்தது இந்த டிமாண்ட் கீழ. இந்த டிமாண்ட் வந்து இந்த டிமாண்ட் இந்த கிரீன் ஜோன்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்தனால தான் மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிருக்கான். ஸோ, இந்த டிமாண்ட்ல நமக்கு கண்ட்ரோல் எடுத்து இந்த டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸ்ட்ரக்சர்க்குள்ள மார்க்கெட் இருக்கு. டிமாண்டுக்குள்ள இருக்கு. சாரி ஸ்ட்ரக்சர்க்குள்ள டிமாண்ட் இருக்கு. அப்போ இத வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். கீழ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இதையும் ட்ரை பண்ணலாம். நமக்கு மேல இங்க சோர்ஸ் வந்து பண்ணணும். பண்ணதுக்கப்புறம். இந்த டிமாண்ட விட்டுருங்க.
கீழே இது ட்ரை பண்ணலாம். அடுத்தது இது ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணலாம். ட்ரெண்டு அவ்வளோதான். ட்ரெண்டு பை அப்படின்னா இதில் வந்து ட்ரை பண்ண போகிறோம். மேலே சம்திங் சப்ளை இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்காக தான் மேலே போயிட்டுருக்கோம். அதனால தான் நம்ம கீழே இருந்து பை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த சப்ளைக்கு போனதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக வந்து ஓகே. இந்த சப்ளை போனதுக்கப்புறம் செல் வந்து பண்ணுவோம். ஏன்னா இங்கேருந்து பிஓஎஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஓகே. இங்கேருந்து செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இது பாருங்க ப்ரோ. வீக்லி இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். லெஃப்ட்டில் ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு பேட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா? சோச், பிஓஎஸ், அடுத்த பிஓஎஸ் வந்து இன்னும் மார்க்கெட் வந்து பண்ணலை. மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை ஃபெயில் பண்ணிட்டான். அப்போது இது டிமாண்ட் தெரியுதா? டிமாண்ட் வந்து ஃபெயில் பண்ணிட்டான். அப்போ இந்த லோவை ஹன் பண்ண தான் சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல செல் வந்து கொடுத்துருந்தேன். இந்த லோ வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செல்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். இப்போது மார்க்கெட் வந்து டெய்லியில் இந்த சப்ளைவை எடுத்தானா செல் ஆகும். ஆனால் இந்த சப்ளை எடுக்காமல் இங்கேயே சுற்றிட்டுருக்கான். இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி வந்து இருக்குது. இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ப்ரீவியஸாக ஒரு பேர் பார்த்தோம்ல, அதே மாதிரி 1:200லாம் ரொம்ப ஈஸியாக வந்து இதில் வந்து பண்ண முடியும். ஆனால் கம்ப்ரஸ் பண்ணணும். டெய்லி இருக்குது. இந்த இடத்துல என்ட்ரி வந்து போடுறோம் அப்படின்னா 4 ஹவர் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி, 5 மினிட் ஆர் 1 மினிட்ல ஒரு என்ட்ரி. 2 என்ட்ரி வந்து போட்டுருங்க. ஒரு என்ட்ரி வந்து பெரிய என்ட்ரி வந்து ஹோல்டு பண்ணுங்கள். சின்ன என்ட்ரி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துங்க ப்ராஃபிட்டை. பெரிய என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1 மினிட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஒன்ஸ் ஹோல்டு பண்ணி அதை ப்ராஃபிட்டை எடுக்கும்போது இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்றது நீங்கள் வந்து ஒரே ஒரு நாள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலே இருந்துருவீங்க. ஓகேங்களா? அதிலே ஸ்டிக் ஆன் ஆயிருவீங்க. அப்போ எவ்வளோ லாஸ் பண்ணாலும் ஈஸி தான். நம்ம வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஹோப் வந்து வந்துடும். ஓகேங்களா? அந்த ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பிடிக்கிறதுக்கு மட்டும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி செஃப்பு நமக்கு வந்து செல் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 4 ஹவர் வந்து டெய்லி வந்து போகிறோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது இந்த இடத்துல. இப்போ செல் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போ ட்ரெண்டு செல்லு நம்ம டெய்லியில் போயிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறோம். இது பிஓஎஸ், இது பிஓஎஸ். அப்போ சப்ளை, இது ஒரு சப்ளை, இது இன்டியூஸ்மெண்ட், இது ஆர்டர் பிளாக், நல்ல ஆர்டர் பிளாக், இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை. ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்தான். இந்த சப்ளைக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து செல் வந்து கொடுத்துருந்தேன். செல் எடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தான். பட் கன்ஃபர்மேஷனுக்கு வரலை மார்க்கெட். ஓகேங்களா? வந்திருந்தானா நம்மளோட டிபி இங்கே இருக்குது. இதுதான் டிபி. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி ஒரு என்ட்ரி தான். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் வந்து 15 மினிட்ஸ் சம்திங் இருந்தது. ஸோ 15 மினிட்ஸில் என்ட்ரி, டிபி வந்து இங்கே. ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு பெரிய என்ட்ரி தான். 1:100க்கு மேலே தான் இருந்தது. அதுலேயும் போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், 1 மினிட்டுக்கு வந்து போயிருப்போம் மார்க்கெட் போயிருந்தா. ஆனால் மார்க்கெட் போகவே இல்லை. கடைசி வரைக்கும் போகவே இல்லை. சரி, அப்போது டெய்லியோட சப்ளை 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட், 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட், 15 மினிட்ஸில் நமக்கு என்ட்ரி. இந்த இடத்துல நமக்கு 15 மினிட்ஸில் சோச், இந்த சப்ளை நம்ம எடுத்திருந்தோம். இதுலேயும் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், இங்கே போகாமலே அப்படியே கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே கீழே போகிறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் 4 ஹவருக்கு வந்து போகிறேன். 4 ஹவரில் போயிட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸில் நம்ம இருக்கோம்னா இப்போ என்டையராக 15 மினிட்ஸ் வந்து லிக்விடிட்டியாக மாறும். இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து போட மாட்டோம். ஏன்னா டாப் என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ டாப்பில் என்ட்ரியில் அடுத்தடுத்த என்ட்ரி இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கொடுத்துட்டு வரும். இதில் குட்டி குட்டி சப்ளைஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து என்ட்ரிஸ் வந்து கொடுத்துட்டு வரும். இதிலலாம் நம்ம வந்து என்ட்ரி வந்து போகக்கூடாது. ஏன்னா டாப்பில் தான் என்ட்ரி போகணும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரிஸ் வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? இது அவாய்ட் பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரேம் வந்து முன்னாடி போகணும். முன்னாடி போயிட்டு ஸ்ட்ரக்சரை இங்கே ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது பிஓஎஸ், இது சோச். மேலே வந்து மிட்டிகேஷன்.
ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணேன். இந்த சப்ளை வந்து குடுத்தேன். இதுல என்ட்ரி எடுத்தான். இதுலயும் கன்ஃபர்மேஷன் நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டான். பட் என்ட்ரி வந்து எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இது போன மந்த் இந்த இடத்துல வந்து குடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதுல என்ட்ரி மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகே. இதுல வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போங்கன்னே, மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து கீழ போயிட்டான். இதுல 1 ஹவர்ல என்ட்ரி குடுத்துருந்தான். பட் அத ஃபெயில் பண்ணிட்டு தான் போயிருந்தான். ஸோ நம்ம 1 ஹவர்லலாம் போல. இதுல தான் ட்ரை பண்ணோம். ஓகே. அடுத்தது இங்க பிஓஎஸ் பண்ணான். இதுல வந்து என்ட்ரி குடுத்துருந்தேன். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வராமலே கீழ போயிட்டான். அடுத்தது இங்க பிரேக்குக்கு இங்க என்ட்ரி வந்து குடுத்துருந்தேன். இதுல வந்துட்டான். வந்துட்டு 15 மினிட்ஸ்ல நமக்கு அந்த ப்ளூ ஜோன் வந்து குடுத்துட்டான். இந்த இடத்துல என்ட்ரி. ஆனா, இங்கேயும் வரல. சரி, அப்போ மார்க்கெட் வந்து இங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இங்க பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இங்க சோர்ஸ் பண்ணியிருக்கான் கவுண்டர்ல. நல்ல இன்டிஸ்மென்ட் இருக்கு. நல்ல ஆர்டர் பிளாக் இருக்கு. அதுல நல்ல ரெக்கவர் வந்து குடுத்துருந்தான். ஸோ, அதோட ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். எஸ்டர்டே வந்து ட்ரை பண்ணோம். நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் குடுக்காம மார்க்கெட் எகைன் கீழ வந்திருக்கான். இது வந்து ரீஃபைன்மென்ட். ரீஃபைன்மென்ட் ஃபெயில் ஆகல. இன்னும் ரீஃபைன்மென்ட்ல தான் இருக்கு. ஸோ, நம்ம என்ன பண்றோம்? 5 மினிட்டுக்கு போறோம். 5 மினிட்ல நமக்கு இந்த லோவ வந்து ஸ்வீப் பண்ணி நமக்கு இங்க சோர்ஸ் வந்து குடுத்துருக்கான். ஸோ, ஆக்சுவலா 1 மினிட்ன்னு நெனைக்கிறேன். எஸ் 1 மினிட். இப்போ இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணி சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கான். எஸ்டர்டே இங்க என்ட்ரி கிடைச்சது இந்த இடத்துல. இது டோட்டலி கவுண்டர் என்ட்ரி. ஓகேங்களா? இப்ப இந்த டிமாண்டே கவுண்டர். இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சது. நம்ம என்ட்ரி போனா எப்படி போவோம்? மேல தூக்கி தானே போவோம் இப்படி. ஸோ, ப்ரீவியஸ் லோ அதுக்கு கீழ இப்படி வைப்போம். ஸோ, நான் வந்து என்ட்ரி குடுக்கல. ஏன்னா இது கவுண்டர். இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சது. இது வந்து நல்லா பெருசா ரொம்ப பெருசா இருந்துச்சு. 1:9, 1:10 தான் வர மாரி இருந்துச்சு. இந்த என்ட்ரி வந்து குடுக்கல. இது வந்து நம்ம என்ட்ரி போயிருந்தோம்னா, எஸ்எல் எங்க ப்ரோ வைப்போம்? சரி, எஸ்எல் வந்து ப்ரீவியஸ் லோ. இவ்வளோ வைக்க முடியலன்னா, இதுக்கு கீழயாவது இப்படி வைக்கணும். சரி. இது வந்து கிடைச்சது. பட் இது அவ்வளோ பெரிய என்ட்ரி இல்ல. அதனால விட்டுட்டேன். நம்ம பெட்டரா மாத்தணும். இப்ப பெட்டர் என்ட்ரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. இதுல மார்க்கெட் இத ஃபெயில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல போயிருக்கான். பிரேக்கு. அடுத்தது இந்த டிமாண்ட்ல நம்ம என்ட்ரி போகக்கூடாது. இதுல நான் என்ட்ரி குடுக்கல. இந்த டிமாண்ட்ல வந்ததுக்கப்புறம் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி குடுக்கலான்னு வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் அப்படியே மேல போய் இப்ப கன்சாலிடேட்ல இப்ப போயிட்டுருக்கான். இந்த இடத்துல இப்படி போயிட்டுருக்கு. ஸோ, சேம் இந்த டிமாண்டுக்கு வந்துருவான். ஓகேங்களா? வந்தானா இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து பண்ண போறோம். 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்தா நான் அப்டேட் வந்து பண்றேன். உங்களுக்கு. ஸோ, இந்த சப்ளைக்கு கீழ கவுண்டர் எடுத்து இந்த சப்ளைல இருந்து மறுபடியும் செல் ஆகி கீழ தான் போவான். இந்த இடத்துல ஒரு நல்ல செல் வந்து போட்டு இந்த லோ வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சப்ளைல குடுத்ததும் சரி, இதுல குடுத்ததும் சரி, இந்த லோ வரைக்கும் தான் குடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுல நம்ம என்ட்ரி போறது வந்து பார்த்தீங்கன்னா, இது 15 மினிட்ஸ் சப்ளை. என்ட்ரி கண்டிப்பா 1 மினிட்ல கிடைச்சிரும். இத ஹோல்டு பண்ணி நம்ம இந்த லோல நம்ம டிபி வச்சா கூட 1:60, 70 வந்துரும் கண்டிப்பா. இந்த லோல வச்சோம் அப்டின்னா, பெரிய ப்ராஃபிட் தான். ஆனா ரொம்ப நாள் ஆகும் போறதுக்கு. அதனால ரியல் அக்கவுண்ட்னா பிரச்சனை இல்ல ப்ரோ. இந்த ஃபண்டட் தான் பிரச்சனை. ஸோ, இந்த லோல ஃபிக்ஸ் பண்றது கூட பெட்டர் தான். ஓகே. இது வந்து ஃபண்டட்ல ஹோல்டு பண்ணா ப்ராப்ளம்னா எந்த மாதிரி இருக்கும்? ஃபண்டட்ல அவங்க வந்து அ மெயில் பண்ணிருவாங்க. இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணக்கூடாதுன்ட்டு. நம்ம ஹோல்டு பண்றது 1 வீக், 2 வீக் ஹோல்டு பண்ணா கூட ஓகே. நம்ம இந்த இந்த என்ட்ரிலாம் கண்டிப்பா 1 மந்த்தாவது ஆகும். 1 மந்த்துக்கு போகும். ஆனா இதோட ப்ராஃபிட்லாம் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்னோட ஃபண்டட் அக்கவுண்ட்டும் சரி, ரியல் அக்கவுண்ட்டும் சரி, ரியல் அக்கவுண்ட்ட பத்தி பேசுவோம்னா, ஃபண்டட் அக்கவுண்ட் வந்து இந்த இடத்துல ஃபண்டட் அக்கவுண்ட் வந்து 25K ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேடு போட்டேன் அப்டின்னா, இவ்வளோ தூரம் நான் ஹோல்டு பண்றேன். ஏன்னா இது 1 மினிட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்ல இருக்கு சப்ளை. 15 மினிட்ஸ் 5 மினிட்ல இருக்கு. ரைட். அப்போ 1 மினிட்டுக்கு வந்து போயிருவேன். ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி வந்து இப்படி போடுறேன். சப்ளை எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்ளை இருக்கு. ரீஃபண்ட்மென்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுல நான் என்ட்ரி வந்து போடுறேன். இப்போ டைரக்ட் என்ட்ரிய வந்து நான் இப்போ காட்டுறேன். இந்த ரீஃபண்ட்மென்ட்ல நம்ம எப்படி டைரக்ட் என்ட்ரி ரீஃபண்ட்மென்ட்ல தானே போவோம். ஸோ, இதுல வந்து போடுறேன். இந்த ஹை வந்து இதுக்கு மேல வைக்கணும். ஆனா பெருசா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஹை இருக்கு. அதுக்கு மேல வைக்கிறேன். ஸோ, இந்த மாரி என்ட்ரி போடும்போது டைரக்ட் என்ட்ரி வந்து பிளேஸ் பண்றேன்.
இப்போ இதில் ப்ளேஸ் பண்ணும்போது இதோட லெவல் வந்து எவ்வளோ வரும்? 1:32 வந்து வருது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் கன்ஃபர்மேஷன் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 1:80 கிட்ட போயிடும். ஓகேங்களா? ஏன்னா 1 மினிட் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி போடும்போது இது 1 மந்த் வந்து ரன் ஆகும். ஆனால் இதோட ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? $25,000க்கு ஒரே ஒரு ட்ரேடில் நம்மளால் $10,000 வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? $50க்கு $50 லாஸுக்கு நான் வந்து $8,000 வந்து ப்ராஃபிட் வச்சேன் ரீசெண்டாக ஒரு கோல்டில். ஓகேங்களா? அது லாஸ் ஆகும்னு தெரியும். பட் போச்சுன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு வச்சேன். அது லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு 4 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ $50ன்றது கவர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆனால் அதோட ப்ராஃபிட்ன்றது சாரி 9,800 ப்ராஃபிட் அதோட ப்ராஃபிட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ $50 லாஸுக்கு $9,800 வந்து நம்ம ப்ராஃபிட் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரேஞ்சிலே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரே ஒரு ட்ரேட் வந்து போதும் டிபி ஒரு மந்த்துக்கு. ஓகேங்களா? குறைஞ்சது 7,000 8,000 வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் நான் ப்ராஃபிட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டு 2 மந்த்தாக ப்ராஃபிட்டே இல்லை. லாஸில் தான் போகுது. ஸோ லாஸில் போகிறது ஃபண்டட் அக்கௌண்ட்டு தான். ரியல் அக்கௌண்ட்டில் லாஸ் இல்லை. அப்படி ரியல் அக்கௌண்ட்டில் லாஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியல் அக்கௌண்ட்டை வந்து அப்படியே தான் ப்ராஃபிட்லேயே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு இந்த ட்ரேடிங் லைஃப்பில் இந்த மாதிரி வரும் ப்ரோ. ஒரு 1 or 2 மந்த் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய லாஸஸே கிடையாது. கவர் பண்ணிடலாம். சொல்லுங்கள் ப்ரோ. ஏதாவது கேட்டிங்களா? இல்லை இல்லை ஓகே ப்ரோ. இது வந்து பாருங்க. இது ஹையர் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு ப்ரோ மார்க்கெட்? லோ வந்து எடுத்திருக்கான், செல்லு, ஹை எடுத்திருக்கான், சோச்சு. இந்த சோச்சுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இது. அப்போது லோ டு ஹை மார்க் பண்ணுறேன். டிஸ்கவுண்ட்டில் இந்த டிமாண்ட் இருக்குது, நல்ல ஆர்டர் பிளாக்காகவும் இருக்குது. அப்போது மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு தான் வர ட்ரை பண்ணுறான். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்வீப் ஆன உடனே இந்த டிமாண்ட் வரைக்கும் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தேன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இதோட என்ட்ரி 5 மினிட்ல. ஓகேங்களா? என்ட்ரி வந்து நமக்கு கிடச்சிது. இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிது. ஓகேங்களா? இதில் என்ட்ரி வந்து போட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போது இந்த டிமாண்ட் வரைக்கும் ரன் பண்ணால் கூட இதில் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வந்து இருந்தது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும் தான் கொடுத்துருந்தேன். பட் நான் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல எங்கேயோ எக்ஸிட் ஆகிட்டேன். இதுவே எனக்கு பெரிய ப்ராஃபிட்டாக இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம்லாம் ரன் பண்ணோன்னா நல்ல பெரிய ப்ராஃபிட் வரும். பட் இவ்வளோ தூரம் ரன் பண்ண வேண்டாம். இவ்வளோ தூரம் ரன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஃபிட்டை ஒரு ட்ரேடை பிடிச்சிட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் விட்டுருங்க. பெரிய ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகேங்களா? சரி. அப்போது மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான், ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? சரி, அதனால தான் செல்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தேன். இப்போது என்ன பண்ணுறோம், 4 ஹவருக்கு வந்து போகிறோம். இந்த சப்ளை வந்து கொடுத்துருந்தேன் லாஸ்ட்டு இதில். இந்த சப்ளை கொடுத்துருந்தேன் 4 ஹவரில். ரீஃபைன்மெண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸில் நமக்கு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தான் இந்த இடத்துல. பட் அதுலேயும் வந்து என்ட்ரி எடுக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கான். இதெல்லாம் இந்த என்ட்ரிலாம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி கிடையாது. இதெல்லாம் மேனிபுலேட் பண்ணுறதுக்காக இப்போ வச்சுருக்கான். ஏன்னா இதில் என்ட்ரி கொடுத்தா அடுத்து நம்ம இதில் என்ட்ரி போவோம் இந்த இடத்துல. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு ஃபெயிலியர் வந்து பண்ணுவான். இப்போ நின்றுட்டுருக்கான், இந்த இடத்துல தான் நமக்கு என்ட்ரி இருக்குன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். நேராக மேலே போயிட்டு இங்கே போய் என்ட்ரி எடுத்துகிட்டு வருவோம். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. மேலே எக்ஸ்ட்ரீம் பெண்டிங் வச்சுட்டான் அப்படின்னாலே ஏதோ வேலை பண்ண போகிறான் அப்படின்னு தான் மீனிங். ஓகேங்களா? அப்போது மேலே இருக்கக்கூடியது இது வந்து நமக்கு என்ட்ரி. இது என்ன ப்ரோ? இது எப்படி தெரியுது உங்களுக்கு? லிக்விடிட்டி அப்போ அதுக்கு மேலே ஒரு சப்ளை இருக்குது. நமக்கு இது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு கவுண்டர் வந்து ட்ரேடை வந்து பண்ணலாம். நான் வந்து சொல்லிட்டு இருந்தது என்னென்னா சப்ளைக்கு வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாளாச்சு. சரி ஓகே, கவுண்டரில் ஒரு ட்ரேட் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். 4 ஹவருக்கு வந்து போனேன். 4 ஹவர் டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. சோச்சு பிஓஎஸ் சோச்சு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, அப்போ இந்த டிமாண்டு கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்ட் எடுத்திருந்தேன். மார்க்கெட் அதேமாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு இதிலேருந்து கீழே அடிச்சிருவான்னு பார்த்தா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல.
ஓகேங்களா? அதனால இப்போ 15 மினிட்ஸ்ல போய் பார்த்தா நமக்கு கவுண்டர்ல வந்து சூப்பரா 2 பிரேக் வந்து நடந்திருந்துச்சு. நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. சரி ஓகே இதில ட்ரை பண்ணலாம். இது இன்டியூஸ்மென்ட்டா எடுத்துட்டு இதில ட்ரை பண்ணலான்னு பார்த்தா, அகைன் மார்க்கெட் மேல தான் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? கவுண்டர்லயும் பாட்டம் தான் ட்ரை பண்ணணும். இது மட்டும் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா, இது கவுண்டர். மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு இப்படி போகலாம். சான்சஸ் வந்து நெறையாவே இருக்கு. நம்ம இதில ட்ரை பண்ணக்கூடாது கவுண்டர்ஸ். இப்ப நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடே வந்து ரேரா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதில ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா, இதுவரைக்கும் வெயிட் பண்ணணுமா? அப்ப நமக்கு ட்ரேடே கிடையாது. அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா நான் சொல்றது தான் சேஃபஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? அதில என்ட்ரி போட்டா நம்ம ப்ராஃபிட் வந்து பெருசா கவர் பண்ணலாம். ஆனா நம்ம சேஃபர் சைட்லயே தான் இருக்கணும். அதிகமா நம்ம ட்ரேட் பண்ணி மைண்ட வந்து குழப்பிக்க கூடாது ப்ரோ. அவ்வளோதான். ஓகேங்களா? ட்ரேட் அதிகமாவே பண்ணக்கூடாது. கம்மியா பண்ணணும். ப்ராஃபிட் அதிகமா பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தா மைண்ட் அஃபெக்ட்டே ஆகாது. ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இப்ப நான் எனக்கு நெறையா லாஸஸ் நடக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இருப்பேன். காமா இருப்பேன். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது எனக்கு. ஏன் அப்டின்னா, ஒரே ஒரு ப்ராஃபிட் போதும். எல்லாமே வந்து புடிச்சிடலாம். அப்டின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா, பயமே வராது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு. ரியல் அக்கவுண்ட்னா நம்ம 50% லாஸ் பண்ணாலும் நம்ம ஈஸியா கவர் பண்ணிடலாம். நான் அந்த மாரிலாம் பண்ணியிருக்கேன். 50% லாஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஆனா ஃபண்டட் அக்கவுண்ட்ல அப்டி வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபண்டட் அக்கவுண்ட்ல 10% லாஸ் பண்ணிட்டா, நம்ம வந்து லாஸா போயிரும். நம்மளோட அக்கவுண்ட் வந்து வாஷ் அவுட் ஆயிரும். அப்டின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்ப என்னோட ரியல் லைஃப்ல நடந்த சும்மா ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லிர்றேன். நான் வந்து ட்ரேடிங்குள்ள உள்ள வந்ததுக்கப்புறம் 2,00,000 ரூபாய் வந்து லாஸு. ஓகேங்களா? 8த் டேல வெறும் 8வது நாள்ல எனக்கு ட்ரேடிங்கே என்னன்னு தெரியாம உள்ள வந்து 8த் டேல 2,00,000 ரூபாய் லாஸு. அப்புறம் ஒரு 8,000 கடன் வாங்குனேன். அப்புறம் ஒரு 10,000 கடன் வாங்குனேன். எல்லாமே லாஸ். ஓகேங்களா? அப்புறமா நெறைய விஷயம்லாம் பண்ணி, நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு 2 வருஷம் டெமோலயே ட்ரேட் பண்ணி, மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுது எல்லாமே வந்து பார்த்து, டெமோலயே 2 இயர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணி, அதுக்கப்புறம் எம்எம்எஃப் அ myforexfund.com ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு. ஃபண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு, ஃபண்டிங் பிப்ஸ் மாதிரி. ஸோ, அவங்க கிட்ட அக்கவுண்ட் வந்து வாங்கி, அவங்க என்னன்னா, இப்ப இருக்கிற ரூல்ஸ் மாரி கிடையாது. அவங்க 1 மந்த்ல பாஸ் பண்ணியே ஆகணும். செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் மந்த்ல பாஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் 1 மந்த் தான் வந்து குடுப்பாங்க. அதுக்குள்ளயே நம்ம பாஸ் பண்ணிடணும். அந்த மாரி பாஸ் பண்ணி, நான் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடு தான். ஹோல்டு பண்ணி, அது ரொம்ப நாள் ஓடுச்சு. ஹோல்டு பண்ணி எடுத்துட்டேன். அதில வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து குடுத்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜென்யூனா இருப்பானுங்க. அவனுங்க வந்து ப்ராஃபிட் வந்து குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ, இதில வந்து ஃபண்ட் வந்து எடுத்துட்டேன். 2,00,000 ரூபாய் வந்து நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். மோர் தென் 2,00,000 ரூபாய் நான் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தேன். 260 சம்திங் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இப்ப 2,00,000 வந்து ஆ அந்த அது வந்து லோன் வாங்கணும். ஓகேங்களா? லோன் வாங்குன இதில போயிட்டு வந்து பண்ணிட்டு, அப்புறம் இந்த சின்ன சின்ன கடன்லாம் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. 8,000, 10,000 அதெல்லாம் குடுத்துட்டு, ஒரு 40K, 30K வந்து இருந்துச்சு. அதில ஒரு 10K எல்லாருக்கும் பார்ட்டி. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வச்சு, இந்த மாரி பண்ணிட்டேன் அப்டின்ட்டு பார்ட்டி வச்சுட்டேன். செகண்ட் மந்த்ல நான் ட்ரேட் பண்றேன். அக்கவுண்ட் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? செகண்ட் மந்த்ல லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா லாஸ் ஆயிடுச்சு. என்னடா நம்ம ட்ரேடர் கிடையாதா? அந்த மாரி எனக்கு மைண்ட் செட் போயிருச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன். ஜஸ்ட் ஒரு 10% நம்ம லாஸ் பண்றதுனால நம்ம பேட் ட்ரேடர்லாம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்ல 50% லாஸ் பண்ணிட்டு, நம்ம அத கவர் பண்ணா, அவன் தான் வந்து குட் ட்ரேடர். ஸோ, அப்ப இங்க 10% அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 10% தான். அப்ப 10%லாம் நமக்கு கண்டிப்பா லாஸ் ஆகும். ஃபண்டட்லலாம் 10%லாம் லாஸ் ஆகும். அப்போ அது அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆகுது அப்படின்றத அவாய்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் 10% லாஸு. அடுத்த 10% நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு, நம்ம வந்து அடுத்த அக்கவுண்ட்ட வந்து வாங்கணும். அப்படின்ட்டு பிளான் வந்து பண்ணேன். அப்போ நம்ம மனி மேக் பண்ணும்போது 2,00,000 வந்து மனி மேக் பண்ணலாம் அதுல. நான் வந்து 2,00,000 மேல பண்ணியிருந்தேன். ஒரு ஆவரேஜா சொல்றேன். 2,00,000 மனி மேக் பண்ணலாம். ஆனா லாஸ் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு 10,000 தான் லாஸ். ஒரு அக்கவுண்டோட வேல்யூ ஒரு 10,000ன்னா, அந்த லாஸ்ன்றது அக்கவுண்ட் வாஷ் அவுட் அப்படின்றது அந்த 10,000 தான் லாஸ். ஓகேங்களா? அப்போ நீங்க 20 அக்கவுண்ட் லாஸ் பண்ணாலும், நீங்க அந்த 2,00,000 தான் வரும். அதனால நீங்க ப்ராஃபிட் பண்ணும்போது பெரிய ப்ராஃபிட் வந்துரும். ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னா, இதோட ப்ராசஸ் வந்து பெருசு. பாஸ் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். வித்ட்ரா எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப நாள் ஆகும். அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா ப்ராஃபிட்ன்றது பெருசா எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபண்டட்ல எல்லாரும் வந்து அக்கவுண்ட் போயிருச்சு அப்படின்ட்டு நெனைக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அது ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் அப்படின்றத கணக்கு வச்சுக்கங்க.
அக்கவுண்ட் போகிறது பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே வந்து திங்க் பண்ணுங்க, அக்கவுண்ட் போகிறது பிரச்சனை கிடையாது. அடுத்த அக்கவுண்ட் எடுங்க, அடுத்த அக்கவுண்ட் எடுங்க. ஸோ நான் ஒரே ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணிட்டு அடுத்த அக்கவுண்ட் வந்து லாஸ் பண்ணிட்டேன், போயிடுச்சு. அப்புறம் தேர்ட் அக்கவுண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணேன். அப்புறம் 4th மந்த்து ப்ராஃபிட் பண்ணேன். 5th மந்த்து வந்து ஃபெயில் ஆயிடுச்சு சம்திங். அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பண்ணது அதுவும் ஃபெயிலு. அதுக்கு அடுத்தது பண்ணது அதுவும் ஃபெயிலு. கண்டினியூஸாக 3 அக்கவுண்ட் ஃபெயிலு. ஓகேங்களா? நான் வந்து மினிமமாக அக்கவுண்ட் வந்து வாங்கினது வந்து ஃபெயில் பண்ணி வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 70K ரூபிக்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஸோ 70Kக்கு வந்து நான் வாங்கியிருப்பேன். ஓகேங்களா? 70,000க்கு நான் அக்கவுண்ட் வாங்கியிருப்பேன். ஆனால் அதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 9 lakh ரூபிக்காவது நான் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? நல்லா பெரிய பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ இதுக்கும் மேரேஜ் பண்ணி பார்த்தா நம்ம லாஸ்ன்றது நம்ம இதில் வர்ற ரெவன்யூவில் இருந்து நம்ம அடுத்த அக்கௌண்ட் வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரேடிங் சரியாக தெரியாமல் ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த்லேயே வந்து எல்லா அக்கௌண்ட்டையும் லாஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே லாஸில் வருது. ஓகேங்களா? 10,000 வாங்குவாங்க, அடுத்து 10,000 10,000 5 அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட்னு போயிட்டே இருக்கும். அப்போ ஃபண்டட் அக்கௌண்ட்டே ஒரு ஸ்கேம் அப்படின்னு நினச்சிருவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணோன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பியூராக வச்சுட்டு பண்ணோன்னா ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா ஃபண்டட் அக்கௌண்ட் மாதிரி ஒரு நல்லா சம்பாதிக்கிற பிளேஸ் கிடையாது. ஆனால் அதுவே நம்ம லைஃப்னு எடுத்துக்கக்கூடாது. அதுலேருந்து காசை எடுத்து நம்ம ரியல் அக்கௌண்ட்டுக்கு போட்டு வச்சுக்கணும். இப்படி தான் நானும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் ட்ரேட் கிடைக்கலன்னா இந்த சப்ளை வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கேருந்து நம்ம செல் வந்து பண்ணலாம். இந்த சப்ளைலேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் மட்டும் நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணுவோம். இப்போ இதுதான் வந்து பிளான். அடுத்தது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், அதே பிளானில் தான் இப்போ மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ ஜிபிபி ஜேபிஒய் அது பார்த்தாச்சு. இது வந்து பாருங்கள், சப்ளைலேருந்து செல் கொடுத்துருந்தேன், சப்ளை ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். இப்போது மார்க்கெட் இந்த ஃப்ளிப்லேருந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் ஃப்ளிப்புக்கு வரல, வந்தானா மேலே வந்து போயிடுவான். இது வந்து பாருங்கள், சப்ளை செல் கொடுத்துருந்தேன், நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, சப்ளை ஃபெயில் பண்ணிட்டான். இது நல்லா பாருங்கள் ப்ரோ. இதில் இப்போது சப்ளை வந்து ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ. சப்ளை இருக்குது, சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது என்ன மூமெண்ட் ப்ரோ அப்படி சொல்லுங்கள். அவ்வளோதான். அப்போ மார்க்கெட் கீழே வரப்போகிறான். அப்போ வந்தானா இதை லிக்விடிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆவான். இது மந்த்லி ஏதோ டிமாண்ட் போட்டிருக்கேன். ஓகே, இங்கேருந்து பை ஆவான். இது பிஓஎஸ் மார்க்கெட். இது வந்து பிஓஎஸ் பண்ணலை, இங்கேருந்து கீழே வந்துட்டு இங்கேருந்து நமக்கு பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் கீழே வரப்போகிறான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. வீக்லியில் வந்து நம்ம பார்க்குறோம், இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டான், ஆனால் மார்க்கெட் கீழே வந்துடுவான். டெய்லிக்கு போகிறோம், டெய்லியில் ஒரு சோச் இருக்குது, இங்கே சோச் பண்ணிட்டானா நம்ம செல் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? கவுண்டர் சோச் பண்ணிட்டானா செல் எடுக்கலாம். இங்கே நமக்கு சப்ளை இருக்கா? எஸ், சப்ளை இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டெய்லி 4 ஹவர்லேயும் 2 ரீஃபண்ட்மெண்ட்டு சூப்பராக இருக்குது. 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி, 5 மினிட் ஆர் 1 மினிட்டில் ஒரு என்ட்ரி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரே லாஸு 2 ப்ராஃபிட்டு, அது ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டு. இது வரைக்கும் விட்டுறணும். ஒரு 1 மந்த் ரன் ஆகட்டும், விட்டுருங்க. அது நம்ம 1 இயருக்கான ப்ராஃபிட்டே கொடுத்துரும், பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு இருக்குது. அது என்ட்ரி கொடுத்தா நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இது ஒரு வீக்லி மந்த்லியில் ஒரு கண்ட்ரோல் எடுத்திருந்தான். இதை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். மந்த்லியில் பிஓஎஸ் அதோட சப்ளை, இந்த பிஓஎஸ்க்கு அப்புறம் எல்லாமே லிக்விடிட்டி அடிச்சுட்டு இப்போ தான் இங்கே வரான். இந்த சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்கிறான். கன்ஃபர்மேஷன் வீக்லி போகிறோம். வீக்லியோட எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு சப்ளை இருக்குது, மறுபடியும் எக்ஸ்ட்ரீம்க்கு வந்திருக்கான். இதனால தான் சொன்னேன் டாப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கன்ட்டு. மறுபடியும் எக்ஸ்ட்ரீம்க்கு வந்திருக்கான். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், எக்ஸ்ட்ரீம்லேருந்து நல்ல ஒரு செல் வந்து அடிச்சிருக்கான். அப்போது வீக்லி டெய்லிக்கு வந்து போகிறோம் கன்ஃபர்மேஷன். அந்த டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட், இங்கே டிமாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் விடுங்க. இங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய டிமாண்டில் கிடச்ச ஃப்ளிப்பு, ரெண்டுமே ஃப்ளிப்பு தான்.
சாரி, ஒன்று வந்து ஃப்ளிப்பு, ஒன்று வந்து சப்ளை. இதுக்கு மார்க்கெட் வந்தால் செல் ஆகும். ஓகேங்களா? அப்போது மேலே இங்கே ஒரு சப்ளை இருக்குது, வேறு எங்கேயுமே சப்ளை இல்லை. ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்தானா செல்லு, அவ்வளோதான் டெய்லியில். ஓகேங்களா? இது இந்த 2 சப்ளை இதுக்கு வந்தானா நல்ல ஒரு பெரிய செல் வந்திருக்கு. அப்போ கவுண்டர் வந்து கீழே இருந்து பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் வேணாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ட்ரி வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கவுண்டரில் வந்து என்ட்ரிஸ் வந்து கொடுக்குறேன். நல்லா கவுண்டரில் கரெக்டாக என்ட்ரி இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செல் வந்து கொடுத்துருந்தோம் நம்ம, மிட்டிகேட் பண்ணிட்டான் 4 ஹவரில். நமக்கு 15 மினிட்ஸில் நமக்கு சப்ளை கொடுத்துட்டான். இதில் வந்து செல் இதுலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து டைட்டாக என்ட்ரி எடுக்கலாம், கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலான்னு பிளான் பண்ணோம். மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டான், மிட்டிகேட் பண்ணல, கீழே வந்து போயிட்டான். இந்த 2 மந்த் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. வந்திருந்தானா நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிச்சிருக்கலாம். சரி, ஓகே. இப்போ மறுபடியும் கீழே போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சப்ளை வந்து இருக்குது, இதில் மிட்டிகேட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. நமக்கு டெய்லி வந்து போகிறோம். டெய்லியில் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல சோர்ச் வந்து நடந்திருக்கு, லிக்விடிட்டி இல்லாதனால சோர்ச் நடந்திருக்கு. அப்போது கீழே வந்து டிமாண்ட் இருக்கான்னு பார்த்தா கீழே டிமாண்ட் வந்து இல்லை, டெய்லியில் டிமாண்ட் இல்லை. அப்போ டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் டிமாண்ட் இருக்குது. அப்போது இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்க சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே மார்க்கெட் லிக்விடிட்டியாக யூஸ் பண்ணிக்கிச்சு. அப்போது மார்க்கெட் டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுக்க போகிறோம். இப்போ டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸில் என்ட்ரி. ஆனால் 15 மினிட்ஸில் இன்னும் சோர்ச் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இன்னும் கீழே வந்துட்டும் போகலாம். சோர்ச் கொடுத்தா என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இல்லைனா நம்ம வந்து எடுக்கிறதே வேஸ்ட். ஓகே, அடுத்தது டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிமாண்ட் கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், இது ஹையர் டைம் ஃப்ரேமோட மிட்டிகேஷன். அதுக்கு உள்ள நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இது எப்படி இருக்குது ப்ரோ இந்த இடம்? லிக்விடிட்டி. அப்போது சூப்பரான டிமாண்ட் இது தான். இதில் தான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். டிமாண்ட், அப்புறம் ரீஃபண்ட்மெண்ட்டில் இருந்து பைன்னு சொல்லியிருந்தேன். மிட்டிகேட் பண்ணால் ரீஃபண்ட்மெண்ட் எல்லாமே வந்து மிட்டிகேட் பண்ணால் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா, ஆனால் கன்ஃபர்மேஷனில் மிட்டிகேட் பண்ணல இந்த இடத்துல. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷனில் மிட்டிகேட் பண்ணாமல் மேலே வந்து போயிட்டான். சரி, அப்போ மார்க்கெட் வந்தால் சொல்லுங்க ப்ரோ. அப்படியே போயிட்டுருக்கோம். லிக்விடிட்டி நல்லா நிறையா இருக்கும் போல இருக்குது ப்ரோ. இதெல்லாமே வந்து பண்ணுறது ரீசன், மேலே போகிறோன்னா மறுபடியும் கீழே வருவான். எல்லாரையும் வர வச்சுட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். நம்ம ரூலில் நம்ம அப்படியே அமைதியாக இருந்தோம் அப்படின்னா, எல்லோரும் லாஸ் பண்ணும்போது நம்ம லாஸ் பண்ண மாட்டோம், சைலண்ட்டாக இருக்கலாம். அப்புறமா என்ட்ரி கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும் ப்ரோ, நார்மலாகவே நடக்கும். இதுக்கு மேலெலாம் நடந்திருக்கு. ஓகேங்களா? இது 2 மந்த்து. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 மந்த்லாம் நடந்திருக்கும். நம்ம வந்து ப்ராஃபிட் பிடிச்சிடலாம். ஏன்னா இப்போ 2-3 மந்த் வந்து நமக்கு ரெவன்யூ இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரெவன்யூன்றது நமக்கு பெருசாக இருக்கும். பிஸ்னஸ்னாலே அப்படி தானே. ஓகே ப்ரோ. நம்ம அம்பானின்னு சொல்கிறோம். அம்பானியே கடன் வாங்குற நிலைமைக்கெலாம் போயிருக்கான், 1 வருஷம் ரெவன்யூவே இல்லாமல். ஆனால் இப்போ அவன் தான் வந்து பெரிய பணக்காரன். ரீசன் பொறுமையாக இருக்கணும். நல்லா பொறுமையாக இருந்தனால தான் இப்படி இருக்கான். பொறுமையாக இருக்கணும், அவசரப்படாமல் இருக்கணும். ஓகே, டிமாண்ட் இருக்குது. இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணாமல் போயிருக்கான். அப்போ மார்க்கெட் வருவானான்னு பார்த்தா கண்டிப்பாக வருவான். ஓகேங்களா? ஸோ இங்கே பிஓஎஸ் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. நான் பாட்டம்னு சொன்னேன், ஏன் ப்ரோ இங்கே எடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு ஃப்ளிப் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுத்து இங்கே மார்க்கெட் போயிருக்கான். அப்போது பை ஆர்டர் இருந்தனால தான் மார்க்கெட் வந்து போயிருக்கான். ஸோ இங்கே வந்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஆனால் எக்ஸ்ட்ரீம் இஸ் எக்ஸ்ட்ரீம். இதில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து இதில் ஃபெயில். எப்பயுமே வந்து இது ஃபெயில் ஆக போகுது அப்படின்னா, இதில் ஒரு என்ட்ரி நம்ம போகிறோன்னா இதில் ஃபெயில் தான் நடக்குன்ற மைண்ட் செட்டில் போய் என்ட்ரி போடுங்க. ஏன்னா இதில் ப்ராஃபிட் தான் வருன்ற மைண்ட் செட்டில் போய் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா, ஃபெயில் ஆகும்போது அப்செட் ஆயிடுவோம். இதில் பயப்படுவோம் இந்த என்ட்ரியில். அப்போது இது வந்து டெசிஷனலாக இருக்குது. பட் இதில் ஒர்க் ஆகலாம், ஃபெயிலும் கண்டிப்பாக ஆகும். அப்போ வந்து ட்ரை பண்ணலாம், நம்ம போனால் இதில் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் செட் அஃபெக்டே ஆகாது. நான் எப்பயுமே இப்படி தான் என்ட்ரி போவேன். இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது, ஓகே இது ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நம்ம என்ட்ரியை வந்து மிஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் நான் என்ட்ரியே வந்து போடுவேன். கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுருவேன்.
ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நானே வந்து சொல்லுவேன், பார்த்தியா ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போது இங்கேருந்து நமக்கு என்ட்ரி இருக்குது. அப்போ இது ஃபெயில் ஆனால் இது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு போவேன். ஸோ நம்ம மைண்ட் செட்டை நம்ம தான் ப்ரோ வந்து செதுக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம மைண்ட் செட்டை நம்ம தான் பார்க்க முடியும். வேறு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம தான் வந்து நம்மளை பார்த்துக்கணும். அந்த மாதிரி. ஸோ இந்த 2 டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். பட் இதில் ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. இதில் என்ட்ரி சொல்லியிருந்தேன். இதில் மிட்டிகேட் பண்ணால் கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸில் வந்து கொடுத்தான். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயில் பண்ணியிருக்கான். அதனால் நம்ம 15 மினிட்ஸ்லேயே கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நல்ல ஆர்டர் பிளாக் இருக்குது. இது வந்து நம்ம வெயிட் பண்ணோம். மார்க்கெட் வந்து அப்படியே கீழே போயிட்டான். ஓகே, கீழே போயிட்டான். பிஒய்ஸ் நடந்துருச்சு. மறுபடியும் 4 ஹவருக்கு வரோம். மறுபடியும் 4 ஹவர்ஸ் வரும். பிஓஎஸ் நடந்திருக்கு. 4 ஹவரில் போய் பார்த்தா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த டிமாண்ட்லேயே எடுத்து வச்சிருந்த சப்ளைலேயே சப்ளை இருக்குது இந்த இடத்துல. இப்போ இதுதான் சப்ளை, இதுதான் இன்டியூஸ்மெண்ட். அப்போது கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா போன இதுக்கு நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கலை. ஸோ அப்போது இங்கே வந்தானா கண்டிப்பாக நமக்கு ஒர்க் ஆகும். மார்க்கெட் வந்து எப்படி பண்ணுறான், உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுத்துட்டு மிட்டிகேட் பண்ணலை. அடுத்த என்ட்ரி இங்கே வைக்கிறான். அப்போ கண்டிப்பாக இது ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? இங்கேருந்து என்ட்ரி எடுத்து இங்கே வைக்கலாம். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் 5 மினிட் 1 மினிட்டுக்கு வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம். ஸோ இந்த மந்த்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பாருங்கள், இது ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த க்ரீன் ஜோனுக்கு மட்டும்தான் வருவான்ட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து மேனிப்புலேஷன் தான் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த லோ வந்து அடிப்பான். இது பிஒஎஸ் நோ லிக்விடிட்டி. அடுத்தது பிஒஎஸ் ட்ரெண்டாக ஷிஃப்ட் ஆகுது. இது பிஒஎஸ் இந்த லோவை லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆவான்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரான். இது பிஒய்ஸாக வந்து எடுத்து இது சப்ளைவாக எடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? இந்த லோ வந்து லிக்விடிட்டி. அப்போ டிமாண்ட்லேருந்து பை தான் ஆவான். நம்ம இந்த லோவை ஸ்ட்ரக்சராக ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து செல் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து பை சொல்லியிருந்தேன். பட் இந்த டிமாண்டில் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. ஓகேங்களா? எந்த ஒரு என்ட்ரியும் நமக்கு கிடைக்கல. இந்த சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இப்போ மேலே வந்து போயிட்டான். ஸோ இந்த ஸ்விங்கிலேயே எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வந்துடுவான். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு பை வந்து போவான். மார்க்கெட் டிமாண்டுக்கு வரதுக்கான ரீசன் லிக்விடிட்டியே சரியாக இல்லாதனால லிக்விடிட்டிக்காக கீழே வருவான். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் பை ஆவான். அதுக்காக தான் இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கான். செல் ஆர்டரே இல்லை. டிமாண்டுக்கு வந்ததுன்னு பூம் ஆயிடுவான். பை ஆர்டருக்கு வந்து போயிடுவான். பை ஆர்டர் எடுத்துகிட்டு மேலே ஹைக்கு வந்து போயிடுவான். அவ்வளோதான் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக்லி இது பிஒஎஸ். அப்போது எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து என்ட்ரிலாம் எடுத்திருந்தோம். ஸோ இதில் எடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டிபி வந்து இந்த சப்ளையில் தான் வந்து கொடுத்துருக்கேன். பட் இதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துலாம் வந்து கட் பண்ணிட்டோம். இவ்வளோ நாள்லாம் நம்ம ரன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்படி ஒரு பொசிஷன் போட்டு ரன் பண்ணணுன்னா ரன் பண்ணலாம். பட் வேண்டாம். சரி, இப்போ மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லிக்கு வந்து போகிறோம். டெய்லியில் போய் பார்க்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், சப்ளைலாம் பிரேக் பண்ணிட்டு ட்ரெண்டை பைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். இப்போ வந்து நல்ல டைம் இந்த இடத்துல இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். டெய்லியில் போனீங்கன்னா இங்கே டிமாண்ட் இருக்கும். சேம் இதே டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். நடுவில் இங்கேருந்து மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணுறான். ஜஸ்ட்டு ரியாக்ஷன் தான் அதெல்லாம். ஓகேங்களா? மார்க்கெட் கீழே வருவான். கீழே வந்துட்டு பை வந்து போவான். வெயிட் பண்ணுவோம். அடுத்தது அவ்வளோதான். இதில் நம்ம பண்ணுறதில்ல.